ஹலோ பசங்களா, வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? எஸ் குட். லைக் வீரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹோப் ஆல் ஆர் டூயிங் கிரேட் எவ்ரி டே, எவ்ரி மினிட். எஸ், பி ட்ரூ டு யர் லைஃப். அதனால தான் உங்க எல்லாருக்குமே நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறது. வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 and 10. அண்ட் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வீரனோட செஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் 9. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீரன்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 3 பார்க்க போகிறோம். லெசன் 3ல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ராமா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம உட்காந்து லைக் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு யோசிக்காம, இப்போ நீ ஒரு தேட்டர் போகிற, ஒரு ஸ்க்ரீனை பெரிய ஸ்க்ரீன் பார்ப்ப அப்படி தானே. ஸோ ஸ்க்ரீன் பார்த்து உன் முன்னாடி ஒரு படமாக விஷுவலாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தானே ட்ராமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவை நினச்சி இது ஒரு ட்ராமா தான், பட் முன்னாடி இந்த ட்ராமா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி ஸோ இந்த லெசனை நீ படித்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த லெசனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த ஓல்டு மேன் ரிவர். வாட் இஸ் த நேம்? ஓல்டு மேன் ரிவர். ஓகேவா? ஸோ இந்த ஓல்டு மேன் ரிவர் என்ன, ஓல்டு மேன் ரிவர் அப்படிலாம் யோசிக்காத. ஸோ ஒரு ஆறு இருக்குது சரியா, அந்த ரிவர் வந்து ஒரு வெள்ளத்தில் வந்து போந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி இந்த ட்ராமாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ட்ராமா அப்படின்னு கேட்டேன்னா உன்னோட குவிக் லேர்னிங் ப்ராசஸ்க்காக. சரியா? ஸோ இவ்வளோ நாளாக நம்ம லெசன்ஸ் பார்த்துருப்போம் அப்படி தானே. ஸோ ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இது வந்து உனக்கு இன்னமும் ஈஸியாக வந்து நீ வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? எஸ். ஸோ வாட் இஸ் த லெசன் நேம்? ஓல்டு மேன் ரிவர். ஸோ ஒரு புயல் மாதிரி வருது, ஒரு ஃப்ளட் வருது. ஸோ அந்த ஃப்ளட்டுக்கு பேர் நம்ம ஓல்டு மேன் ரிவர் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண என்ன பண்ணணும்? ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி டவுன்லோட் பண்ண முடியலை, என்னோடய ஃபோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போகலாம், அப்படி இல்லைனா யூடியூப்பில் பார்க்கலாம், அதுவும் இல்லைனா டெலிகிராமில் பார்க்கலாம். அப்படியும் இல்லையா லைக் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளோட சேனலை வந்து நீ வந்து லாகின் பண்ணி நீ அதில் ஜாயின் பண்ணி உனக்கு எவ்வளோலாம் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நீ கற்றுக்கலாம். சரியா? ஸோ ஏதோ ஒரு சோர்ஸில் நீ வந்து இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஸோ டாபிக் என்ன சொன்னேன்? ஓல்டு மேன் ரிவர். சரியா? டாபிக் என்ன சொன்னேன்? ஓல்டு மேன் ரிவர். ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஓல்டு மேன் ரிவரில் முக்கியமாக ஒன்று இருக்குது, என்னன்னு பார்த்தா கிராமர். ஸோ இதில் வந்து நிறைய கிராமரோட டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன மாதிரி டாபிக்ஸ்னால் லைக் கிளாஸஸ் இருக்குது, ஃப்ரேஸ் இருக்குது, ஃப்ரேஸில் ஜெரண்ட், ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப், இன்ஃபினிட்டிவ், ஸோ ப்ரப்போசிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாமே லைக் உன்னோட 1 மார்க்ஸில் கவர் பண்ண போகிற டாபிக். ஸோ கண்டிப்பாக இந்த லெசனை வந்து நீ படிக்க சோம்பேறித்தனம் பட்டாலும் படலாம், பட் இந்த கிராமர் பாட்டை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் அடிஷ்னலாக நமக்கு லெட்டர் ரைட்டிங்கும் இருக்குது. லெட்டர் ரைட்டிங்கில் வந்து லெட்டர் ரைட்டிங், போஸ்டர் மேக்கிங் இருக்குது, ஸ்கிம்மிங்னா என்ன, ஸ்கேனிங்னா என்ன அப்படியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸ்கிம்மிங்னா என்ன, ஸ்கேனிங்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த இந்த லெசனோட பேக் சைடில் நமக்கு நிறைய கிராமர் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை வந்து நீ கற்றுக்கணும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு எர்த்குவிக்கில், ஒரு ஃப்ளட்டில், இல்லை சுனாமி இந்த மாதிரியெல்லாம் வந்தால் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஸோ பயந்து போய் ஒரு இடத்துல உட்காராமல் எந்த மாதிரியெல்லாம் நம்ம அலர்ட்டாக நம்ம லைஃப்பில் வந்து இருக்கணும். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். இட்ஸ் லைக் லைஃப் சேவிங் ஹேக் அப்படி கூட நீ சொல்லலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷனில் நீ என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? போகலாமா? எஸ். ஸோ இந்த லெசனில் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ தான் நம்மளோட லெசன் கேரக்டர்ஸே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எமி மார்ஷல். ஸோ எமி மார்ஷல் அண்ட் பெட்டி மார்ஷல் ஆர் சிஸ்டர்ஸ். சரியா? அக்கா தங்கச்சி. ஸோ இவங்க அக்கா, பெட்டி வந்து சிஸ்டர். ஸோ இவங்களோட ஏஜ் என்ன? 17. அண்ட் இவங்க வந்து பெட்டி வந்து அந்த எமியோட சின்ன பொண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இவங்க 2 பேரும் ஒரு செட் அண்ட் இவங்க 2 பேரும் அனதர் செட். ஸோ இவங்க வந்து ரோஸ்ஃபீல்ட் அண்ட் சாராஃபீல்ட். சேம் ரோஸ்ஃபீல்டுக்கும் 16. ஸோ அப்போ எம்மியும் ரோஸும் ஃப்ரெண்டாக இருக்கணுமா? ஓகேவா? ஸோ ரோஸ்ஃபீல்டோட சிஸ்டர் தான் சாராஃபீல்ட். ஸோ இவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 9. ஸோ அப்சல்யூட்லி அப்போ பெட்டிக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஏஜாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வி ஹேவ் ஜிம் ஹால். ஸோ ஜிம் ஹால் யாருன்னா பக்கத்து வீட்டு நேபர்ல இருந்து ஒரு பையன். சரியா? ஸோ இவங்க எல்லாருமே லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான்.
and we have Mr. Peter. So Mr. Peter யாருன்னா இவர் வந்து he is a member of Red Cross Disaster Management. Okay, and பெனி மாஷ். ஸோ பெனி மாஷ்னா இவங்க வந்து ஒரு நர்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ஏபி. ஸோ எம்மியும் பெட்டியும் ஏபி முடிஞ்சிச்சா? இப்போ வந்து ஆர்எஸ் ரோஸ் சாரா. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நீ கன்ஃபியூஸ் பண்ணாமல் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ மார்ஷல் ஃபீல்ட் ரோஸ் ஃபீல்ட், சாரா ஃபீல்ட், எமி மார்ஷல் அண்ட் பெட்டி மார்ஷல். ஓகேவா? அலாங் வித் தட் வி ஹேவ் ஜிம் ஹால் ஆல்சோ. ஸோ இவங்க தான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே கவர் பண்ண போகிற கேரக்டர்ஸ். அண்ட் ஃபைனல் பார்ட்டில் ஒரு ரெஸ்கியூ பார்ட்டில் தான் யார் வருவாங்கன்னு பார்த்தா நம்மளோட பீட்டர் அண்ட் அவங்க கூட இருக்கிற நர்ஸ் மார்ஷல் வருவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கேரக்டர்ஸ், இந்த ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ வி வில் கெட் இன் த ஸ்டோரி நவ். ஸோ இந்த ட்ராமா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டான்ஸ்க்கு போகிறோம், ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தியா, ரெட் கலரில் பெரிய கர்டன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணால் தான் வி வில் கம் டு நோ தட் த ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் ஸ்டார்டட். எஸ், ஸோ அந்த மாதிரி தான் த ரைஸ். ஸோ இந்த ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கர்டனை ஓப்பன் பண்ணுற விதம் தான் நம்ம வந்து அட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட் ரைஸ்னா சம்திங் இஸ் ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ அட் ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த கர்டனை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ராமா ஓப்பன் ஆகும் போது என்ன மாதிரி இருக்குன்னா, ஸோ எமி, பெட்டி அண்ட் ரோஸ் ஆர் சிட்டிங் அரவுண்ட் த லிவிங் ரூம் டேபிள். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டேபிள் இருக்குது. சரியா? அந்த டேபிளில் 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. யார் உட்காந்துருக்கா? எமி, பெட்டி அண்ட் ரோஸ் சிட்டிங் அரவுண்ட் த லிவிங் ரூம் டேபிள். சரியா? அந்த ரூமில் இருக்கிற ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. எமி அண்ட் ரோஸ் ஆர் நிட்டிங். ஸோ நிட்டிங்னா இந்த மாதிரி கையில் வந்து லைக் ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ யார் வந்து ஸ்வெட்டர் மாதிரி பின்னிட்டு இருக்கா? எமியும் ரோஸும். அவங்க தானே பெரிய பொண்ணுங்க. ஸோ பெட்டி வந்து சின்ன பொண்ணு இல்லையா? ஸோ பெரிய பொண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பெட்டி இஸ் லுக்கிங் அட் பிக்சர் இன் த மேகசின்ஸ். த ஸ்டேஜ் இஸ் நாட் வெரி பிரைட். எஸ், ஸோ அந்த குட்டி பொண்ணு பெட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு மேகசின் வச்சு படிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த மேகசின் வச்சு படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பிரைட்டாக இல்லையா, கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் சீன் என்னவா இருக்கும்? ஸோ அப்போ அங்கே பிரைட்னஸ் வரப்போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் பிரைட்டாக இல்லாததுனால ரோஸ் கேட்குறா. ஸோ இது வந்து ஒரு டயலாக் மாதிரி. எஸ், நீயும் ஃப்ரெண்ட்ஸும் மாறி மாறி கான்வர்சேஷன் பண்ணி லைக் டயலாக் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அப்போ ரோஸ் கேட்குறா, குட்னஸ், it gets dark early on these rainy days. Mind if I rise the shade a bit, Emmy? ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் இந்த ரெய்னி டேஸ்னால எப்படி இருக்காங்க வந்து இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து டார்க் ஆயிடுது. அதனால இப்போ நான் இந்த வந்து விண்டோவில் இருக்கிற கர்டனை வந்து லைக் ஷேட்னா அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஷேடை நான் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? ரோஸ் கேட்குறா. அப்போ யாருக்கிட்ட கேட்பா? இவங்க எல்லாரும் யார் வீட்டில் இருக்காங்க? எமியோட வீட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ எமி சொல்கிறா, நோ டூ பட் ஐ கெஸ் we need the lights to on. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், அது மட்டும் பத்தாது. ஸோ லைட்டும் கொஞ்சம் தேவைப்படும். she goes over and puts on the எலக்ட்ரிக் லைட். ஸோ கர்டனையும் ரிமூவ் லைக் வந்து ஷேடு வந்து எடுத்துட்டு இவன் என்ன பண்ணுறான்? நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற லைட்டையும் ஆன் பண்ண பார்க்குறான். ஸோ நவ் ரோஸ் சொல்கிறான். Again, Rose is asking, going to the window, how it's rain. ஸோ விண்டோ கிட்ட போகும்போது தான் அவளுக்கு தெரியுதா என்ன மாதிரி மழை பெய்யுது இங்கே அப்படின்ட்டு. இன் ஷீட்ஸ் அண்ட் லுக், யுவர் பேக்யார்ட் இஸ் அ ஸ்மால் லேக். ஸோ பேக்யார்ட்னா நமக்கு பின்புறத்தில் சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி ஒரு கிரவுண்டு மாதிரி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அங்கே செடிகள் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுப்போம். ஸோ உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடம், அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? பேக்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உன்னோட பேக்யார்ட் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா ரோஸ்? அது வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த லைக் இப்போ அப்போ என்ன தோணுது? மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து சொல்றா. நான் இப்போ எமி கேட்குறா, ஜாயினிங் ரோஸ் அட் த விண்டோஸ். எஸ், இப்போ எமி என்ன பண்ணுறாளோ அவளும் அந்த விண்டோ கிட்ட போய் பார்க்குறாளாம். ஐ ஹாவ் நெவர் சீன் இட் ரெயின் ஸோ ஹாட் அண்ட் திஸ் இஸ் த
தேர்ட் டே ஆஃப் இட். அப்போ ரோஸ் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை, அதுவும் இது 3வது நாள் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விண்டோவில் நின்று ரோஸும் எமியும் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? இப்போ பெட்டி. ஸோ பெட்டியும் இப்போ அவங்க கூட போய் ஜாயின் ஆக பார்க்குறா. புட்ஸ் டவுன் த மேகசின் அண்ட் ரன்ஸ் டு த விண்டோ. இட்ஸ் மோர் தென் அ லேக். எப்படி இருக்கான், ஐயோ என்ன இது, மோர் தென் அ லேக், லேக்கை விட இது ரொம்ப பெருசால இருக்கு. இட் இஸ் அ சி. ஸோ அப்போ என்னவா இருக்கு, இது வந்து ஒரு சி, ஒரு கடல் மாதிரி நமக்கு தெரியுது. The radio said the river was above flood stage this morning. Water then. அப்படின்னா என்னன்னா, லைக் அவங்க மார்னிங் ஒரு நியூஸ் கேட்டாங்களா ரேடியோவில். ஸோ ரேடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஃப்ளட் வந்து வரப்போகுதுன்னு சொன்னது கண்டிப்பாக ரியலாகவே ஆயிடுச்சு போல். இது வந்து சின்ன ஒரு லேக் மாதிரி இல்லை, அவ்வளோ பெரிய சி மாதிரி ஃப்ளட்டு வந்து லைக் டவுன் போர் மாதிரி ரெயின் வந்து ஊற்றிட்டே இருக்குது. அந்த மாதிரி கான்வர்சேஷனில் அவங்க எல்லாரும் எங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க, விண்டோ கிட்ட நின்று எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ எம்மி சொல்கிறாலாம், it means that the water is above the white line on the bank at Thompson Bridge. It must have covered the south meadows and the highways there. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ரேடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த பிரிட்ஜு வந்து தாம்சன் பிரிட்ஜ் வந்து உடஞ்சி வந்து இப்போ ஃப்ளட் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ அது வந்து அந்த குட்டி பொண்ணான பெட்டிக்கு வந்து புரியல. ஸோ அப்போ வந்து ரோசி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்படின்னா என்னென்னா, அங்கே வந்து ஒரு ஒயிட் லைன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் லைனை தாண்டி தண்ணி வந்து வரும்போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற லைக் வந்து சவுத் மெடோ. ஸோ மெடோனா கிராஸ் லேண்ட். சரியா? அங்கே இருக்கிற புல்வெளிகள் எல்லாத்தையுமே அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்துடுச்சு. அண்ட் ஹைவேஸையும் வந்து அந்த தண்ணி வந்து கவர் பண்ணிகிட்டே வருது. ஸோ அதுதான் இதோட அர்த்தம், ஃப்ளட்டு மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ இப்போ ரோஸ் சொல்கிறா, இட் இஸ்ன்ட் ஒன்லி த ரெயின். ஸோ அது ரெயின் மட்டும் கிடையாது, இன்னும் என்னன்னா அங்கே ஒரு ஸ்னோ இருக்குது. ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹில்லில் இருந்து ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெயின் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா, ஸ்னோ வந்து நார்தர்ன் பார்ட்டில் அதுவும் ஒரு காரணம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுமா, தண்ணியோட ஃப்ளோ வந்து அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்போதைக்கு அந்த வீட்டில் வந்து பெரியவங்க யாருமே இல்லையா. ஓகேவா? The girls returned to the table. Oh, I hope we don't have a flood here. There is a noise of stamping feet and someone breathing hard. The girls all look to the right, the direction to the sound. ஸோ இப்போ அந்த கேர்ள்ஸ் வந்து டேபிளுக்கு போயிட்டு இருக்க டைமில் ஒரு சைடு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ப்ரீதிங்கான ஸ்டாம்பிங்னா இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு வச்சு யாரும் வேகமாக ப்ரீத் பண்ணி ஓடிட்டு வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ அந்த சவுண்டு எங்கே வருதோ அந்த சைட் எல்லாரும் திரும்புகிறாங்களாம். ஸோ திரும்பி பார்த்தா யார் இருக்கான்னு பார்த்தா நம்மளோட ஜிம் ஹால் அங்கே வந்து அவர் நிற்கிறார். ஸோ என்டரிங் ஃப்ரம் த ரைட் இன் ஷைனிங் wet raincoat and rain helmet where he dragged off. ஸோ அவர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. எப்படி ஆகுறாராம், மலையில் ஃபுல்லாக நனைஞ்சு போய். ஸோ வெட் ரெயின் கோட் அண்ட் வித் ரெயின் ஹெல்மெட். ஸோ அவர் போட்டிருந்த எல்லாமே அந்த ரெயினில் வந்து வெட் ஆகிருச்சு. ஸோ என்ட்ரு ஆகுறாரு. ஹீ இஸ் பேண்டிங் மீன்ஸ் ப்ரீதிங் ஹார்ட். ஸோ ரொம்ப பெருமூச்சு வாங்கி அப்பா அப்படி சொல்லி ரொம்ப ஓடி வந்து நமக்கு எப்படி மூச்சு இழைக்கும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அவன் எப்படி இருக்கான்னா ரொம்ப வந்து ஹார்டாக ப்ரீத் பண்ணுறானா. ஸோ கேர்ள்ஸ், இட்ஸ் கிளவுட் பர்ஸ்ட். அங்கே வந்து ரெயின் நடக்கலை, அங்கே வந்து கிளவுட் பர்ஸ்ட் ஆகி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ கிளவுட் வெடிச்சு போய் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும். ஸோ லைக் வந்து ரெயின் ஸ்ட்ராம் இல்லைனா டவுன் போர், அதிகமான மழை பெய்யும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அங்கே வந்து மழை மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு கிளவுட் பர்ஸ்டாக இருக்குது. Then he kicks off his shoes. I have written every step of the way from school to get here. The river is rising fast. The Burnett Dam gave away an hour ago. They saw and it looks bad. Where is your mother, Amy? So நான் ஏன் இவ்வளோ அவசரமாக மூச்சு வாங்க ஓடி வந்தேன், எங்கேருந்து ஓடி வந்திருக்கேன், என்னோட ஸ்கூல்லேருந்து இங்கே வீட்டு வரைக்கும் நான் ஏன் நிற்காமல் ஓடி வந்தேன்னா, அங்கே வந்து என்ன ஒரு டேம் இருக்குன்னா பர்னட் டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்கான்.
ஸோ அந்த டேம் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து கிவ் அவேனா உடஞ்சிருச்சு. சரியா? 1 ஹவருக்கு முன்னாடியே உடஞ்சு போயிட்டு அங்கேருந்து தண்ணி வந்து எப்படி வரும், ரொம்ப ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து ஓடி வந்தேன். ஸோ ரேசிங் ஃபாஸ்ட் அந்த ரிவர் வந்து அந்த டேம் உடஞ்சு போய் அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் ஸ்கூல்லேருந்து இவ்வளோ மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கேன். பை த வே உன்னோட அம்மா எங்க எமி அப்படின்னு சொல்லி எமி கிட்ட கேட்குறேன். ஸோ இப்போ எமியோட அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னா, டிக் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். சரியா? டிக்கை கூட்டிகிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்களாம். ஸோ டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு வர வழியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பர்னட் அப்படின்னு ஒரு மேம் இருக்காங்க. சரியா? அவங்க கிட்ட வந்து ஒரு ரெசிப்ட் வாங்கலாம், லைக் குக்கிங் ரெசிபி மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அவங்க அம்மா எங்கே போயிருக்காங்க, டிக்கை கூட்டிகிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. ஸோ இங்கே டிக்கு யார் அப்படின்லாம் எதுவும் சொல்ல, ஜஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணாங்க. மேபி அவங்களோட பிரதராக கூட இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். ஸோ டிக்கை கூட்டிகிட்டு அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க, டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ரெசிபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஷி ஹாட் டு பி ஹியர் சூன். ஸோ கண்டிப்பாக இங்கே சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏமி வந்து நம்மளோட ஜிம் கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ ஜிம் கேட்குறான், அப்புறம் உன்னோட ஃபாதர் எங்கே போயிருக்காங்க? அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்னோட ஃபாதர் வந்து சிக்காகோவுக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்காக போயிருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்க ஜிம்? எதுக்காக ஜிம் வந்து அம்மா எங்க, அப்பா எங்க, இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. யாருக்கு? எமிக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு ஜிம் சொல்கிறான், வெல் யூ see, he is interpreted by the ringing of the telephone. Amy exists left to answer her. Her voice can be heard clearly. So அது வந்து அப்படின்னு ஜிம் சொல்கிறான். அந்த பொண்ணு கேட்டாலையா, எமி கேட்டால, எதுக்காக அம்மா எங்க, அப்பா எங்க இதெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறான். அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சடனாக ஒரு ஃபோன் அடிக்குது. சரியா? ஸோ அந்த ஃபோன் அடிக்கும் போது எமி என்ன பண்ணுறேன்னா அதை போய் பிக் பண்ணி பேசிகிட்டு இருக்கலாம். அவள் பேசுகிற சவுண்ட் வந்து ஜிம்க்கு வந்து நல்லாவே கேட்குது. லைக் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இவ வந்து ஆன்சர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த சைட் ஃபோனில் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஏமியோட மதர். ஹலோ, எஸ் மதர், எஸ். ஸோ இப்போ அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா, இஸ்ன்ட் ஆஃபுல். ஸோ ஆஃபுல்னா சம்திங் இட்ஸ் கோயிங் கிரிட்டிக்கல். ஓகே, ஹவ் வில் யூ கெட் ஹோம்? நீங்கள் எப்படி மம்மி வீட்டுக்கு வருவீங்க? இங்கே வந்து சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குறா. எஸ், பை த வே நான் உனக்கு தெரியும், அந்த நடுவில் இருக்கிற அந்த ரிவர் வந்து உடஞ்சி போச்சு இல்லையா? ஸோ அந்த டேம் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் தான், மிஸ்டர் பர்டன் வீட்டில் தான் நான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். அதனால நீ என்ன பண்ணு, வீட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிளாரிட்டியோட அந்த ஃபோன் கான்வர்சேஷன் நடக்கிறதுனால நம்மளோட ஜிம்க்கு வந்து அது நல்லாவே கேட்குதான். ஓகே, ஹலோ, எஸ் மதர், ஐ நோ இட் இஸ்ன்ட் ஆஃபுல். ஹவ் வில் யூ கெட் ஹோம்? எஸ் மதர், ஐ எம் லிசனிங் கேர்ஃபுல்லி. ஸோ ஏமியோட வாய்ஸ் வந்து க்ரோஸ் வெரி சீரியஸ். இதெல்லாம் அவள் பேசும்போது அவள் வாய்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப சீரியஸாக. எஸ் எஸ் எஸ், ஐ வில், நான் பண்ணுறேன். நோ மதர், நோ ஐ won't. ஸோ அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஜிம் ஹால் இஸ் ஹியர் அண்ட் ரோஸ் ஃபீல்டு டூ. ஸோ அப்போ என்ன சொல்கிற, ஜிம் ஹாலும் ரோஸ் ஃபீல்டும் இங்கே தான் இருக்காங்க. எஸ், ஆல் ரைட், ஐ வில் டெல் தெம் குட் பை. ஸோ இப்போ என்ன பண்ணுறா, இந்த ஃபோன் கான்வர்சேஷன் முடித்தோடனே எமி வந்து அவர் ரூம்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகி சொல்கிறாலாம், ஷி லுக்ஸ் வெரி ஸ்கேட்னா கொஞ்சம் பயந்து போய், அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு கொஞ்சம் பயந்து போய் இருக்கலாம். ஸோ மதர் காண்ட் கெட் ஹோம். ஸோ எங்கள் அம்மாவால் இப்போ வந்து வீட்டுக்கு வர முடியாது. அதனால ரோஸும் ஜிம்மும் இங்கே இருக்கணும். ஸோ ஜிம் உங்ககிட்ட அம்மா இதை சொல்ல சொன்னாங்க. அண்ட் ரோஸ், நீ உன்னோட வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடு, நீ இன்னைக்கு நைட் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஃபோன் பண்ணி சொல்லிடு, டெல் யுவர் மாம் டு ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஜிம் சொல்லுவான், எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து இங்கே சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜிம் வந்து ஏமி கிட்ட சொல்வான். ஸோ இப்போ ரோஸ் சொல்கிறால, ஐ வில், தட் வில் பி ஃபன், ஹரீஸ் ஃப்ரம் த ரூம். ஸோ ஏமி சொல்வாளையா, ரோஸ் நீ உன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட் நீ இங்கே தான் இருக்க போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோன்னே, ஓகே ஓகே ஜாலி, இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குஷியோட அந்த பொண்ணு என்ன பண்றா, ஃபோன் பண்ணலான்னு அவங்க வந்து போறா. சரியா? நெக்ஸ்ட் எமி என்ன பண்றான்னு பார்க்கலாம்.
Betty, you and I are to fill all the bowls, tubs, pails and pitcher with fresh water in case the town supply is cut off or made unsafe to drink. Mother says she hope you well to stay and help us, Jim. So இப்போ எமி சொல்றான். ஸோ பெட்டி இங்கே யூன்றது யாரு? எமி. சரி, சாரி, ரோஸ். ஸோ பெட்டி இது வந்து ரோஸ், யூனா நம்ம ரோஸ். ஸோ பெட்டி, ரோஸ் அண்ட் ஐ வந்து யாரோ சொல்கிறோம்? எமி. நம்ம 3 பேர் என்ன பண்ணணும்னா, ஸோ நமக்கு என்னென்னலாம் பவுல்ஸு, டப்பு, பெயில்ஸ், லைக் டம்ளரு, பெரிய பக்கெட்டு, சின்னது என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். ஏன் ஃபில் பண்ணி வைக்கணும்னா, சப்போஸ் வந்து டவுனுக்கு வர வந்து பவர் சப்ளை வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஏதாவது கலப்படமாகி லைக் வந்து தண்ணி ஏதாவது பூந்து குடிக்க முடியாத அன்சேஃப் வாட்டராக கூட ஆகலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கணும். அண்ட் நான் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜிம் நீ வந்து எங்க கூட இங்கே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீ இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னதாக நம்மளோட எமி வந்து ஜிம் கிட்ட கன்வே பண்ணுறான். எஸ், அப்போ ஜிம் ரிப்ளை பண்ணுறான், that's just why I came, Amy. I think I will look up a lantern. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்தேன். சரி எமி, நான் அதுக்காக தான் வந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு லேண்டர்னை நான் வந்து எடுத்துட்டு வரேன். லேண்டர்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு, சரியா? ஸோ இதை பார்த்துருப்பேன். நம்ம வந்து அந்த காலத்தில் லைக் ஒரு 20 years பேக் 30 years பேக்லாம் கீழே வந்து ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இது எப்படி ஸ்க்ரூ பண்ணோன்னா அந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ இதான் லேண்டர். ஸோ நான் வந்து லேண்டர் எடுக்கிறேன். ஸோ பெட்டி என்ன சொல்கிறேன், ஐ ஹவ் காட் அ ஃப்ளாஷ் லைட். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஐ வில் கெட் இன் அண்ட் கெட் சம் கேண்டில்ஸ். ஸோ நான் ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு அண்ட் கொஞ்சம் கேண்டில்ஸையும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ இதெல்லாம் அங்கே என்ன சிக்னிஃபை பண்ணுது? ஸோ ரெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப லைக் அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. ஸோ டேம்ஸ் உடஞ்சிருச்சு, ரிவரை தாண்டி அந்த ஒயிட் லைனை தாண்டி தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஊருக்குள்ளே வரத்துக்கும் அவங்க இருக்கிற பிளேஸ்க்குள்ளே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது, சரியா? ஸோ இப்போ ரோஸ் வந்து from outside still at the telephone with irritation. Central, I am trying to get main 3022. I can't. ஸோ இந்த சென்ட்ரல்னா நீ இந்த ஃபிலிம்லலாம் பார்த்துருப்ப, லைக் இங்கிலீஷ் ஃபிலிம்லலாம் ஒரு நார்மலாக ஒரு சென்ட்ரல்னா ஒரு ஜென்ரலான நம்பருக்கு கால் பண்ணி ஐ எம் ட்ரைங் டு கனெக்ட் திஸ் பட் ஐ கேன் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் மாதிரி ஷோ மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த சென்ட்ரலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாலாம், இந்த மாதிரி நான் வந்து மெயின்க்கு வந்து கனெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் என்னால் அது முடியலை. தேர் இஸ் அ பாஸ் அண்ட் ரோஸ் கேம்ஸ் டு த டோர். ஸோ ரோஸ் வந்து டோர் கிட்ட வந்துட்டு her face was frightened. அவளோட மூஞ்சி எப்படி இருக்கா, ரொம்ப பயந்து போயிருக்கா. the telephone is dead. ஸோ டெலிஃபோனு என்ன ஆகுது, டெட் ஆயிருச்சு. டெலிஃபோன் லைனும் அங்கே எடுக்கலை. I can't get central. ஸோ என்னால் அவங்கள ரீச் பண்ண முடியல. there isn't even a buzzings on the line. ஸோ அந்த ஒரு பீப் சவுண்ட் கூட, அந்த ட்ரிங் கூட கீங் அப்படின்னு ஒரு லைன் கேட்கும் இல்லையா, சவுண்ட் கேட்கும்ல, ஸோ அந்த சவுண்டு கூட என்னோட டெலிஃபோனில் கேட்கல. ஸோ டெலிஃபோனும் டெட் ஆயிருச்சு, என்னால் சென்டரை வந்து கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. மீன்வைல் இப்போ ஜிம் வந்து என்ன பண்றான்னா, அவனுக்கு வந்து சிச்சுவேஷன் வந்து புரிஞ்சிச்சு, இருக்க ரொம்ப பேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ அவன் வந்து எல்லாரையும் அலர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். மீன்ஸ் த லைன் ஆர் டவுன் பிட்வீன் ஹர் அண்ட் த டவுன். Here and the town. Well, girls, let's get organized. Betty, look up your flashlight. So Betty சொன்னா இல்லையா, நான் வந்து ஃப்ளாஷ் லைட் எடுக்க போகிறேன் அண்ட் கேண்டில்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளாஷ் லைட்டு, கேண்டில்ஸ், லேம்ப், லேண்டர் ஆர் எனி திங் யூ ஹாவ் காட், இதெல்லாம் யார் எடுக்க போகிற? பெட்டி வந்து நீ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து பெட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். ஸோ இப்போ ரோஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, ரோஸ் வந்து எதெல்லாம் தண்ணி ஃபில் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் நீ வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணு. அண்ட் எமியும் நானும், ஸோ எமியும் இங்கே ஐன்றது ஜிம், சரியா? ஸோ எமியும் ஜிம்மும் என்ன பண்ண போகிறாங்களா, ஃபுட்டு, பிளாங்கெட்டு அண்ட் எனி கோட்ஸ். ஸோ ஃபுட்டு, பிளாங்கெட்ஸ், எமர்ஜென்சிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எமியும் ஜிம்மும் வந்து இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அங்கே இருக்காங்க, சரியா? பெட்டர் கெட் அவுட் த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் நம்ம எடுத்துக்கணும். எவ்ரி ஒன் மேக் இட் ஸ்னாப்பி. ரோஸ் அண்ட் பெட்டி எக்ஸிஸ்ட் லெஃப்ட். ஜிம் டர்ன்ஸ் டு எமி. ஸோ ரோஸும் எமியும், ரோஸ் வந்து பெட்டி யாரு, சிஸ்டரா?
எமியோட சிஸ்டரா இவன் வந்து ஃப்ரெண்ட். ஸோ இவங்க 2 பேரும் அந்த பக்கம் போனோன்னே ஜிம் வந்து எமி கிட்ட டர்ன் பண்ணி சொல்றானா, இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அண்ட் எதுக்காகவும் நம்ம வந்து பயப்படக்கூடாது. எமி, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஸ்கேர். ஸோ நான் வந்து உன்னை இதை பயமுறுத்தணும்னு சொல்லலை. இப்போ வந்து சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. பட் யோர் ஹவுஸ் இஸ் இன் த டைரக்ட் லைன் ஆஃப் த ரிவர். இஃப் த டேம் ஹாஸ் கிவ் அவே ஹி கோஸ் டு த விண்டோ. ஸோ இவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து உன்னை வந்து பயமுறுத்தணும்னு சொல்லல. பட் இதுல என்ன சீரியஸான ஒரு விஷயம்னா, அந்த டேமோட ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இந்த வீடு இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க வந்து வாட்டர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, விண்டோ கிட்ட போய் பாக்குறாங்க. ஸோ ஹீ கோஸ் டு த விண்டோ. ஸோ விண்டோ கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீ பாயிண்டட் அவுட் த விண்டோஸ் அண்ட் எமி ஜாயின்ஸ் இம். ஷி கேப்ஸ். ஸோ எப்படின்னா 2 பேரும் அந்த சைட் போயிட்டு அந்த விண்டோவில் போயிட்டு அந்த ஃப்ளட்டு வாட்டர் ஃப்ளோவில் பார்த்து பார்த்து பயந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுதோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதான். அப்போ எமிக்கு என்ன தோணுதோ, ஓ மை காட் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூச்சு விட்டு ரொம்ப பயந்து போய் இருக்கலாம். எஸ். ஸோ யார் யார் என்னென்ன திங்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்மளோட ஜிம் வந்து தெளிவாக சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸோ எமி சொல்றா, ஜிம் த வாட்டர் இஸ் அப் அரவுண்ட் த கார்கேஜ். ஸோ அங்கே ஒரு வராண்டா, ஒரு வெஹிக்கல்ஸ்லாம் நம்ம நிப்பாட்டி வைப்போம்ல, பின்னாடி வந்து ஷெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேர்கேஜான. ஐ தாட் இட் வாஸ் ஜஸ்ட் அ பூல் இன் த கார்டன் பட் இட்ஸ் அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. ஸோ நம்மளோட வெஹிக்கல் நிப்பாட்டுற அந்த பிளேஸ்ல வந்து தண்ணி வந்து பூந்துடுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சோம், அது ஒரு சின்ன பூல், ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனா அப்படின்னு சொல்லி பெரிய மூச்சு விட்டு அவ வந்து ரொம்ப அதிகமா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜிம் சொல்றான்னா, த ரிவர், அது வந்து சின்ன வந்து ஒரு பூல் மாதிரி இல்லை, அது வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்கு. எஸ், தட்ஸ் ஓல்டு மேன் ரிவர். ஸோ அந்த ரிவரோட நேம் என்ன? தட்ஸ் அன் ஓல்டு மேன் ரிவர். ஸோ இப்போதான் இப்போ புரியுதா அந்த லெசனுக்கும் இந்த ட்ராமாக்கும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த ரிவரோட பேர் வந்து ஓல்டு மேன் ரிவர் ஹிம்செல்ஃப் க்ரீப்பிங் அப் டு யர் டோர். ஸோ ஓல்டு மேன் ரிவரே வந்து நம்மளோட வீட்டு வாசலை வந்து தட்டுற மாதிரி நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எமியும் ஜிம்மும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் எமியும் ஜிம் என்ன பண்றாங்கன்னா, வாட்சிங் இட் அ மொமெண்ட். ஸோ எமி ஷட்டர். ஓகே, தென் எமி சொல்றா, ஹோ ஜிம் ஐ எம் ஸ்கேட். ஸோ இதெல்லாம் அவள் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன பண்ணுவா, பயந்து போய் ரொம்ப நடுங்கிட்டு இருக்காளாம். ஸோ நடுங்கிட்டு சொல்றா, ஸோ இப்போ ஜிம் சொல்றான், பிளேசிங் அ ஹேண்ட் ஆன் ஹர் ஷோல்டர். ஸோ ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, ஸ்டெடியா இரு ஓல்டு பால். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஸ்டெடியா இரு, ஒன்றும் ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேட் திங்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், பிஃபோர் ஹாவ் கம் அவுட் சேஃப்லி. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேட் திங்ஸை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அதே மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் திங் வி மஸ்ட் நாட் லெட் த அதர்ஸ் டு see how scared we are. ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக்கிட்டோம், நம்மளை பார்த்து அடுத்தவங்க பயப்படக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த தண்ணியை பார்த்து நீ பயப்படாமல் அடுத்தவங்களுக்கு தைரியமாக இரு, உன் ஃபேஸில் வந்து அதை காட்டாத, லைக் உன்னோட ஃபேஸில் வந்து ஒரு ரணகலத்தை காட்டாத அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து நம்மளோட எமிக்கு வந்து சொல்றான். நெக்ஸ்ட், கெட் ஆல் த திங்ஸ் யூ கேன் டுகெதர் ஹியர். ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துக்கோ, லைக் வாட்டரு, ஃபுட்டு, பிளாங்கெட்டு, கோட், லைட். ஐ எம் கிளாட் ஐ சர்வ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வந்து லைக் வந்து ஹாப்பியாக இருக்குது. எதனால் அப்படின்னா, நான் வந்து ஜூனியர் ரெட் கிராஸில் வந்து ஒரு ஸ்குவாடில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் டியூரிங் த வார். ஸோ அதனால தான் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தட் ஹீ இஸ் ஃபீலிங் கிளாட் ஃபார் தட். ஓகே, ஸோ we can always climb up into the attic and onto the roof. So you live in a bungalow. So இது எப்படின்னா, இவன் வந்து கொஞ்சம் ஒரு ஜூனியர் ரெட் கிராஸ் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இட் இஸ் டூ பேட் யூ லிவ் இன் த பங்களோ. ஸோ நீங்கள் வந்து பங்களோவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 2 மாடி வீட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ ஒரு மாடியில் தண்ணி வரும், அப்போ 2வது மாடியில் நம்ம சேஃப் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பங்களாவில் இருக்கீங்க, அப்போ தண்ணி, ஒரு பங்களா எப்படி இருக்கும், எல்லாமே ஒரே பேஸ்லேயே இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும். ஸோ இட்ஸ் பெட்டர் 2 மாடி வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ இதுலேயும் ஒன்றும் வந்து ஸ்பாயில் ஆகல. ஸோ இப்போ நம்ம பங்களாவில் இருக்கிற அட்டிக் அப்படின்னு ஒரு பிளேஸ்னால் நம்மளோட ஷெல்ஃப் பரன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பரன் மேலே போய் நம்ம சேஃப் ஆகிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வாட்டர் வந்து வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் வந்து கிளைம் பண்ணிடலாம். லைக் அட்டிக்னா என்ன சொன்னேன், ஸோ இந்த மாதிரி ஒரு ரூஃப் இருக்கும் சரியா.
ஸோ இந்த மாதிரி பிளேஸில் தான் அட்டிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அட்டிக்கில் போய் நம்ம வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜிம் வந்து என்ன மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து அவன் கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஆல்ரெடி அவன் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கான்? ஜூனியர் ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாடில் வந்து ஒர்க் பண்ணதுனால இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ டோன்ட் நோ அண்ட் இட் மைட் பி ஸ்டாப் பிஃபோர் இட் ரீச் அஸ். ஸோ எனக்கு தெரியல, ஒருவேளை அது நம்மளை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகலாம். என்னது? அந்த தண்ணி, சரியா? அந்த ஃப்ளோ வந்து ஃப்ளட்டு வந்து ஸ்டாப் ஆகலாம். இஃப் ஒன்லி த ரெயின் வுட் லெட் அப். ஸோ இப்போ அந்த ரெயின் வந்து ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் இந்த ஃப்ளட் வந்து ஸ்டாப் ஆகும். we will signal for help from the roof. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரூஃப்ல போய் அந்த அட்டிக்கில் போய் உட்காந்துட்டு கண்டிப்பாக யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். from the roof they will send a boat or someone. ஸோ யாராவது அதை பார்த்துட்டு anyone. ஸோ இந்த டே வந்து தே கேன் பி எனி ஒன். ஸோ வெளியே எல்லாமே லைக் ரெஸ்கியூ பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரை வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டில் ஏறி நம்ம யாராவது நம்மளை தேடி வருவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள்லாம் அட்டிக்கில் இருங்க, சம் ஒன் வில் கோ டு த ரூஃப் அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த வந்து ஒரு பிளானை வந்து போடுறான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரோஸ் சொல்கிறா. ரோஸ் வந்து லெஃப்ட்லேருந்து என்டர் ஆகுறா. ஐ ஹாவ் காட் இனஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டு லாஸ்ட் அஸ் அ வீக். ஸோ ஒரு வீக்குக்கு தேவையான ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஹூ வில் சென்ட் அ போட் ஃபார் அஸ் ஜிம்? யார் நமக்கு போட் அனுப்புவா? எங்கேருந்து அனுப்புவாங்க? ஷி கோஸ் டு த விண்டோ அண்ட் ஸ்க்ரீம்ஸ் ஹார்ஸ் லுக் அட் த ரிவர். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த விண்டோ கிட்ட போயிட்டு யார் நமக்கு போட் அனுப்புவா? எங்கேருந்து அனுப்புவாங்க? ஓ மை காட், இந்த ரிவரை பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துறான். ஒரு பேய் படம் பார்த்தா, ஹாரர் படம் பார்த்தா எந்த மாதிரி நம்ம பயப்படுவோம், ஸோ அந்த மாதிரி பயந்து போய் இவ வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ எமி சொல்றான்னா அப்படின்னு சொல்றா, ரோஸ் அமைதியா இரு ரோஸ், டோன்ட் லெட் த அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு வந்து இதை காட்டாத, ஓ ஃபேஸ்ல இருக்கிற பயத்தை வந்து நீ காட்டாத. ஜிம் சேஸ் we will be all right, let's see what food we have on hand. ஸோ ஜிம் சொன்னா கண்டிப்பா இந்த நிலைமை வந்து சரியாயிரும். சரி அதை விடு, இப்போ நம்ம கையில என்ன மாதிரி ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லு. ஸோ பெட்டி இப்போ பெட்டி என்ட்ராகிறா. ஸோ இப்போ எமி வந்துட்டா, இப்போ பெட்டி என்ட்ராகி ஹியர் ஆர் த லைட்ஸ். இங்கே பாருங்க, நான் லைட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அவள் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான் லைட்டை கண்டுபிடிச்சிட்டேன். டிட் யூ சே ஃபுட்? என்ன சொன்னீங்க? ஃபுட்டுன்னு சொன்னீங்களா? என்னது அது? வாட் இஸ் தட்? ஆல் ஃபோர் ஸ்டாண்ட் பர்ஃபெக்ட்லி ஸ்டில் லிசனிங் ஃப்ரம் ஃபார் ஆஃப் அ சைல்டு வாய்ஸ் இஸ் ஹியர்டு. ஸோ இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இங்கேயும் ஒரு பொண்ணு இருக்கா, சரியா? ஸோ இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நின்று ஸ்ட்ரெயிட் லைன் நின்று பேசிகிட்டு இருக்காங்களாம். அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு சைல்டோட ஒரு வாய்ஸ் கேட்குது. அது யாரா இருக்கும்னு ஃபீல் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கதையில இருந்த லைக் வந்து 4 பொண்ணுங்க, சரியா? அதில் 3 பேரை பார்த்துட்டோம். அப்போ ஒரு சாரா ஃபீல்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ சாரா ஃபீல்டு வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ தூரத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சாரா அப்படின்ட்டு. ரோஸ் சொல்கிறா, சாரா வேர் இஸ் ஷி? ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து சாராவோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்களா, சாரா நீ எங்கே இருக்குன்னு சொல்லி கத்துறாங்க. ஆல் ரன் டு த விண்டோ. ஸோ விண்டோவில் போய் பார்க்குறாங்க. தேர் ஷி இஸ் ஆன் த பிளே ஹவுஸ் போச். ஸோ போச்னா அந்த பிளே ஹவுஸ் கிட்ட ஒரு வராண்டா மாதிரி இருக்கு, சரியா? ஸோ அந்த வராண்டா கிட்ட அவன் நிற்கிறா. ஹவு டிட் ஷி கெட் தேர்? ஸோ அப்போ ரோஸ் சொல்கிறா, அவன் மேபி என்ன ஃபாலோ பண்ணி வந்தாலும் வந்திருக்கலாம். லைக் அ லிட்டில் மங்கி. அந்த பிளே ஹவுஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவன் என்ன பண்ணியிருப்பா, கண்டிப்பாக நான் இந்த வீட்டுக்கு வரும்போது, எமி வீட்டுக்கு வரும்போது என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. அதனால இப்போ அந்த பொண்ணு எங்கே மாட்டிக்கிட்டாலாம், அந்த பிளே ஹவுஸ் போர்ச் கிட்ட மாட்டிக்கிட்டா, சரியா? ஸோ அங்கே ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கு, ஓகேவா? ஸோ ஜிம் சொல்கிறான், கோஸ் அவுட் காலிங், ஸ்டே வேர் யூ ஆர் சாரா, ஐ வில் கெட் யூ. ஸோ நீ அங்கேயே நில்லு சாரா, நீ எங்கேயும் போகாத, நான் வந்துடுறேன். அப்போ எமி வந்து ஃபீல் பண்ணுறா, ஓ மை காட், இட்ஸ் லக்கி த சாரா லக்கி த பிளே ஹவுஸ் இஸ் ஆன் த ஹை கிரவுண்ட். ஸோ பிளே ஹவுஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, அதனால நம்ம சாராவை காப்பாற்ற முடிஞ்சது. கொஞ்சம் லக்கியாக தான் நம்ம இருக்கோம். லைக் இந்த மாதிரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்லையும் நம்ம கொஞ்சம் லக்கியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எமி வந்து நடுவில் வந்து ஒரு கான்வர்சேஷன் சொல்கிறா. ஸோ இப்போ ரோஸ் சொல்கிறா, ஸ்டில் அட் த விண்டோ பட் it isn't not. Look, it's nearly a flood. ஸோ கண்டிப்பாக நீ அந்த விண்டோவை பாரு, எப்படி இருக்கு, flooding in the water, like floating in the water. A floodனா
தண்ணியில் வந்து மிதக்கிறதான், தண்ணி வந்து அப்படியே அலை அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிதக்கிறது. த கேர்ள்ஸ் கேதர்ட் அட் த விண்டோ. ஸோ விண்டோ போய் பார்க்குறாங்க. தேர் கோஸ் ஜிம். ஸோ ஜிம் என்ன பண்ணுறான், அங்கே அந்த தண்ணிக்குள்ளே போய் த வாட்டர் இஸ் above his knee. ஸோ ஜிம்மோட முட்டிக்கு மேலே அந்த வாட்டர் வந்து அந்த அளவுக்கு இருக்கான். ஸோ அந்த பக்கம் யார் இருக்கா, சாரா இருக்கான். ஓகேவா, இது எல்லாம் அவங்க எங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, விண்டோலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீ வில் நீட். ஸோ இப்போ ஏமி சொல்கிறா, ஸோ ஹீ வந்து ஜிம். ஸோ ஜிம் வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற போயிருக்கான் இல்லையா, ஸோ ஜிம்க்கு என்ன தேவைப்படுமா, கண்டிப்பாக ட்ரை க்ளோத்ஸ் தேவைப்படும். எதனால் அப்படின்னா அவன் வந்து இப்போ அந்த சாராவை போய் காப்பாற்றினான் இல்லையா, அதனால். ஸோ பெட்டி கிட்ட சொல்கிறா, பெட்டி நீ என்ன பண்ணு, கொஞ்சம் டேடோட க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு வந்து வை, ஜிம்மு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பெட்டி கிட்ட சொல்கிறா. அண்ட் சாரா ஹேவ் த டிக்ஸ். ஸோ சாரா வந்து யாரோட போட்டுக்கணும், டிக்கோடது போட்டுக்கிட்டோம். ஸோ டிக்கு யார், இங்கே அம்மா வந்து டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்கல்ல, ஸோ அந்த பையன் தான் டிக். ஸோ சாரா வந்து டிக்கோடது போட்டுக்கிட்டோம். அண்ட் ஜிம் வந்து நம்மளோட டேடியோடது ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம். பிகாஸ் அவங்க ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வெட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஏமி சொல்கிறா. ஸோ ரோஸ் தேர் ஹி கோஸ் ஹியர். ஏமி சொல்கிறா, ஐ வில் மேக் சம் ஹாட் கோகோஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஹாட் கோகோஸ் மேக் பண்ணி எல்லாருக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சைடில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஒரு சத்தம்லாம் ஒரு டங்கு டங்கு டங்குன்னு ரொம்ப ஹெவியாக ஒரு சத்தம் கேட்குதான். சரியா, வாய்ஸ் அட் த ரைட் ஹேண்ட். ஜிம் என்டர் கேரிங் சாரா பேக் அ பேக். ஸோ இங்கே பார், பிக் அ பேக். ஸோ பிக் அ பேக்னா பின்னாடி உப்பு மூட்டை மாதிரி. ஓகேவா, பிக் அ பேக். சாரா இஸ் பீமிங். பெருமூச்சு வாங்கிட்டு சொல்கிறாலாம் சாரா, ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி. அந்த சிச்சுவேஷன்லையும் சாரா வந்து ஒரு குழந்தைன்றனால அவளுக்கு அந்த அளவுக்கு டஃப் சிச்சுவேஷன் தெரியாதுல்ல. ஸோ இவ சொல்கிறா, ஹாய் எவ்ரி ஒன், தட்ஸ் வாட் ஃபன். ஸோ இது வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே ஜிம் ப்ளீஸ் என்னை நீ ஒரு ரைடுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போறியா, என்னை இன்னொரு வாட்டி உப்பு மூட்டை தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஜிம் கூட வந்து பேசிட்டு இருக்கா. ஸோ ஜிம் சொல்றா, கண்டிப்பா ஏ குட்டி பொண்ணே அதெல்லாம் கிடையாது, இதுவே போதும், யூ ஆர் ஹெவி. ஏன்னா நீ ரொம்ப ஹெவியா இருக்க. ஷி இஸ் ட்ரை அஸ் அ போன். ஸோ போன் மாதிரி தான் இருந்தாலும், போன் ஸ்கின்னா இருந்தாலுமே நீ ரொம்ப ஹெவியா இருக்க, போன் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரோஸ் ஐ எம் நாட் அப்படின்னு சொல்லி லைக் தே ஆர் ஹேவிங் சம் கான்வர்சேஷன் ஓவர் தேர். ஓகே, ஸோ இப்போ எமி, யூ கேன் ஹேவ் சம் ஆஃப் தட்ஸ் திங்ஸ், ஐ எம் கோயிங் டு get us some supper. So supper na food night. சரியா, நம்ம டின்னர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சப்பர். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருங்க, நான் போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்பர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட எமி வந்து உள்ளே போகிறான். ஸோ இப்போ ஜிம் சொல்கிறான், ட்ரைங் டு சவுண்ட் கேஷுவலி, பவர் ஹவுஸ் மஸ்ட் பி அவுட் ஆஃப் கமிஷன். ஸோ லைட் யோர் கேண்டில்ஸ் பெட்டி. ஸோ பவர் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ அவுட் ஆஃப் சம்திங் வந்திருக்கலாம் இந்த ஃப்ளட்டுனால. ஸோ பெட்டி நீ என்ன பண்ணு, இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ணு, லைட் பண்ணு அப்படின்னு சொன்னான். பெட்டி switches on the flashlight, lights 3 candles. ஸோ இது எல்லாமே ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டா 3 மெழுகுபத்தியை வந்து அவள் வந்து கொளுத்தி வச்சிருக்காளாம். ஸோ எமி சொல்கிறான், ஐ எம் கிளாட் we have an oil stove for cooking. ஸோ இப்போ அவன் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் டின்னர் பண்ணுறேன், சப்பர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போனாங்களே. ஸோ அப்போ எமி சொல்கிறான், நல்ல வேலை நமக்கு வந்து ஒரு வந்து ஆயில் ஸ்டவ்னா இந்த மாதிரி கெரோசின் ஊற்றி நம்ம லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சு நம்ம பம்ப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆயில் ஸ்டவ் இருக்கிறதுனால இந்த மாதிரி எமர்ஜென்சியில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எமி சொல்கிறா. தென் ரோஸ் இஸ் டெல்லிங், டேக்கிங் அ கேண்டில் ஃபார்வர்ட் மார்ச் டு த கிச்சன். ஸோ லைக் அ ப்ளே மாதிரி. ஸோ எல்லாரும் வாங்க என் பின்னாடி நில்லுங்க, நம்ம இப்போ ஃபார்வர்டிங் மார்ச் டு த கிச்சன். எஸ் நம்ம கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒன் பை ஒன்னாக ட்ராம் 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 எஸ் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்களாம். எமி அங்கே தான் வந்து குக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால எல்லாரும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜிம்மோட வாய்ஸ் இன் அ லோ வாய்ஸ் டு எமி, த ரிவர் வாஸ் அப் அனதர் ஃபுட். ஸோ எமி கிட்ட சொல்கிறாலாம் ஒரு லோவான வாய்ஸில், எமி இந்த ரிவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடி மேலே வந்துருச்சு எமி. ஸோ ஒரு அடி மேலே வந்துருச்சு எமி. another hour and that playhouse would have been floating out in the current. எப்படி இருக்குமா? எஸ், ஸோ ஒரு அடி மேலே வந்ததுனால அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, இன்னும் 1 hourல கண்டிப்பாக அந்த ப்ளே ஹவுஸ் வந்து என்ன பண்ணும், கிட்டத்தட்ட மூழ்கியே போயிடும். அட் திஸ் ரேட் த
floor here will be under water by morning. ஸோ அந்த நைட்டுக்குள்ளே அந்த ப்ளே ஹவுஸ் வந்து மூடிடுமா. ஸோ அந்த மார்னிங் எந்திரிக்கும் போது என்ன ஆகுமா, நம்மளோட ஃப்ளோர் எல்லாமே தண்ணி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பங்களாவில் இருக்காங்க இல்லையா, எல்லாமே பேஸ் ஃப்ளோரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து தண்ணி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிச்சுவேஷன் எப்படி இருக்கா, இருக்க சீரியஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். தென் எமி சொல்கிறா, வாட் வில் வி டூ தென். ஸோ நம்ம என்னதான் பண்ணணும் ஜிம், சாராக்கும் பெட்டிக்கும் வந்து அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் தெரியாதே. அப்போ ஜிம் சொல்கிறான், ஐ எம் கோயிங் டு கிளைம்ப் அவுட் ஆன் த ரூஃப் அண்ட் ஸ்டார்ட் வேவிங் த ஃப்ளாஷ் லைட், சம் ஒன் வில் சி அண்ட் கம் ஃபார் அஸ். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, பெட்டிக்கும் சாராக்கும் அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ நம்ம என்ன தான் பண்ணலாம் ஜிம், இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜிம் சொல்கிறான்னா, ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வீட்டோட ரூஃப் அந்த ஓட்டுக்கு மேலே சரியா அந்த வீடு, இதான் வீடுன்னு நினச்சிக்கோ ஏன். ஸோ இது வந்து அட்டிக் சரியா, அட்டிக். ஸோ இது வந்து ரூஃப். அந்த வீட்டுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாஷ் லைட்டை போய் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃப்ளாஷை பார்த்து கண்டிப்பாக யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண முன் வருவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த மார்னிங்கே லைக் நெக்ஸ்ட் மார்னிங்கே நம்ம வந்து கண்டிப்பாக வாட்டரில் வந்து மிதந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம் வந்து எமி கிட்ட சொல்கிறான். ஸோ பட் ஹூ, யார் வருவா, நோ ஒன், அங்கே யாருமே இல்லை. பிகாஸ் த மெயின் ரோட் அண்ட் த ஹவுஸ், நோ ஹவுஸ் வித்தின் த சைன் ஆஃபர்ஸ். அந்த மெயின் ரோட்லேயும் சரி, அங்கே வீடு இருக்கிற ஒரு சிக்னல் கூட, ஒரு சைன் கூட நமக்கு தெரியல. தட் வில் பி ஜஸ்ட் அ பின் பாயிண்ட் ஆஃப் லைட், ஆரண்ட் யூ ஸ்கேட். இந்த நீ லைட்டை போய் அந்த ரூஃப்லேருந்து காட்டினா எப்படி தெரியும், ஒரு பின் பாயிண்ட், ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். அதை பார்த்து நமக்கு யார் ஹெல்ப் பண்ண வருவா, உண்மையை சொல்லு, உனக்கு கண்டிப்பாக பயமே இல்லையா அப்படின்னு சொல்கிறான். யூ பெட் ஆர் யூ, ஸோ நீ பெட் பண்ணுறியா, உனக்கு பயம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு எம்ஏ சொல்ல, ஆமாம் டெரிஃபைடு, கதி கலங்குது, அடி வயிறுலாம் கலங்குது, செம்ம பயமாக இருக்குது. பட் ஐ எம் கிளாட் யூ ஆர் ஹியர். என்னதான் எனக்கு பயம் இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் இருக்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கிளாடாக ஃபீல் பண்ணுறேன். we will see it through if we just keep our head. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பற்றியா, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இவங்க அங்கே ரூஃபில் இருப்பாங்க. ஸோ இந்த ரூஃபில் இருப்பாங்க. ஸோ இவங்க அட்டிக்கில் வந்து உட்காந்துருக்கலாம் இல்லையா, இந்த பிளேஸ்லாம் அட்டிக் சரியா. ஸோ இந்த ரூஃப்லேருந்து காட்டினா என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது, ஒரு பின் பாயிண்ட் ஆஃப் லைட் மாதிரி தான் தெரியும். ஸோ பரவாயில்ல, அதையும் நம்ம செஞ்சு பார்த்துடலாம். இதில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதோ நம்ம பண்ணி நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ண வந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ்ல அந்த ரூஃப்க்கு இப்போ போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சீன் வந்து 2 ஸ்டார்ட் ஆகும் சரியா. ஸோ இப்போ அங்கே யார் இருப்பா, அந்த கேர்ள்ஸ் மட்டும்தான் கீழே இருப்பாங்க, ஜிம் வந்து ரூஃப்ல இருப்பான் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி புக் பேக் பார்த்துடலாம். What were the girls doing in the living room? So Amy, Betty என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, knitting பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ Amy and Rose வந்து knitting பண்ணிட்டு இருந்தாங்க. Betty என்ன பண்ணிட்டு இருந்தா, மேகசின் படிச்சிட்டு இருந்தா. ஓகே. why was mother not able to come home? எதனால அவங்களால வர முடியல, நிக்க கூட்டிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போனாங்க. ஸோ டென்டிஸ்ட்க்கு போயிட்டு வர வழியில அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அந்த குக்கிங் ரெசிபி வாங்க போனாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு பிரிட்ஜ் வந்து உடஞ்சிருக்கும் ஓகேவா. அதனால பிகாஸ் அங்கேயும் இங்கேயும் ஒரு கனெக்ஷன், அந்த பிரிட்ஜை தாண்டி தான் இவங்க வரணும். ஸோ அதனால அவங்களால அங்கே வர முடியல. Mother couldn't get home from Mrs. Burnet's as the bridge between Mrs. Burns' house and town are under water. ஸோ அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கா, வாட்டர்ல மிதந்துட்டு இருக்கு. அதனால தான் அவங்களால வர முடியல சரியா. How did Jim want the girls to get organized? ஸோ என்ன மாதிரியெல்லாம் அந்த ஜிம் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தான். ஸோ நீ போய் கேண்டில், ஃப்ளாஷ் லைட்டு என்னென்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு வா. ஒருத்தவங்களை போய் டப்பை ஃபில் பண்ண சொன்னான், ஃப்ரெஷ் வாட்டரை ஃபில் பண்ண சொன்னான். அண்ட் இவனும் எமி என்ன பண்ணாங்க, பிளாங்கெட்ஸு, கோட்ஸு, என்னெல்லாம் ஃபுட் இருக்கோ அது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க சரியா. இதுதான் அண்ட் இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ். ஸோ பெட்டியை வந்து ஃப்ளாஷ் லைட்டு, கேண்டில்ஸு, லேம்ப்பு, லேண்டர்ஸ் பெட்டி எடுத்துகிட்டு சொன்னான். அண்ட் ரோஸ் வந்து எல்லா டப்லையும் வாட்டர் ஃபில் பண்ண சொன்னான். எமி வந்து என்ன செக் பண்ண போனா, ஃபுட்டு, பிளாங்கெட்டு அண்ட் சம் கோட்ஸ். அண்ட் ஜிம் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுக்கிறதுக்காக போனான். Then, which 2 important things did Jim want the girls
to do avoid getting scared. So என்ன ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். Jim instructed the girls not to show off to others. So என்ன ஷோ ஆஃப் பண்ணக்கூடாதான், நீ எவ்வளோதான் பயந்தாலும் உன் மூஞ்சில் இருக்கிற பயத்தை வந்து அடுத்தவங்கள்ட்ட காட்டாத அப்படின்னு சொன்னானா. How much each one was afraid of the situation. So இது ஒன்று. And cause fear in another. ஓகேவா. Next, to get all the things together like water, food, blanket, coats, lights, and to climb into the attic and onto the roof. So இந்த ரெண்டு சிச்சுவேஷன் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் எமர்ஜென்சியில் எடுக்கணும் அது ஒன்று. நம்ம மூஞ்சில் இருக்கிற பயத்தை ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் நம்மளோட பயத்தை வந்து அடுத்தவங்க கிட்ட காட்டக்கூடாது. ஸோ இது ரெண்டு. ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஜிம் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே கொடுத்தான். சரியா? Then where did Jim want the girls to climb up? So எங்க climb up ஆகணும்? Up to the roof. சரியா? roofக்கு மேலே போய் climb up சொன்னா. How was it going to help them? So இது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்? It would help them as they could wave the flash. So flash வந்து roof கிட்ட போய் wave பண்ணி காட்டலாம். Someone would see it and come for their rescue. ரெஸ்கியூனா காப்பாத்துறது, யாராவது காப்பாற்ற வருவாங்க, ரெஸ்கியூக்கு காப்பாற்றுறதுக்கு வருவாங்க. Who went to get Sarah? Where was she? ஸோ யார் சாராவை காப்பாற்ற போனா? அந்த பிளே கிரவுண்டில் அந்த போச் கிட்ட இருந்தா இல்லையா, வரண்டா கிட்ட இருந்தா இல்லையா, ஸோ அது வந்து சாரா வந்து யார் காப்பாற்ற போனா? ஜிம் காப்பாற்ற போனா. அண்ட் she was in the play house porch. ஓகே, ஃபஸ்ட்டோட சீன் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ சீன் 2. ஸோ சீன் 1 எங்கே எண்டாச்சு? நம்மளோட ஜிம் என்ன பண்ணார்? டார்ச் லைட்டை, ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு ரூஃப்க்கு போயிட்டார். ஸோ கீழே கேர்ள்ஸ் இருப்பாங்க, மேலே அவர் இருப்பார். ஸோ இப்படி தான் நம்மளோட சீன் 2 ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்போ சீன் 2 பார்த்துடலாமா? எஸ். சீன் 2 இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸோ டைம் செட்டிங் அட் ரைஸ். ஸோ டைம் வந்து எப்போ 1 மணி நேரம் கழிச்சு சீன் 2 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் செட்டிங் சேம் செட்டிங்னா அதே பிளேஸில். ஸோ சீன் 1 எங்கே முடிஞ்சிச்சோ அதே பிளேஸில், கீழே மேலே. சரியா? at rise. ஸோ சீன் 1க்கான அதே ஓப்பனிங் தான் இப்போ சீன் 2லையும் வைக்க போகிறாங்க. சேம் குரூப் இஸ் இன் த லிவிங் ரூம் வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் ஜிம். ஸோ ஜிம்மு மட்டும் எங்கே இருக்கான்? ரூஃபில் இருக்கான் இல்லையா? ஸோ மித்தவங்களாம் எங்கே இருக்காங்க? அவங்களோட லிவிங் ரூமில் இருக்காங்க. சாரா இஸ் அஸ்லீப். ஸோ சாரா தூங்கிட்டா. கவர்டு வித் அ பிளாங்கெட் இன் அ பிக் சேர். ரோஸ், Amy and Betty have 3 candles on the table. Betty is trying to read. So Betty வந்து ஆல்ரெடி மேகசின் படிச்சுட்டு இருந்தா. ஸோ அதனால பெட்டி வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுறா. ஓகேவா? சாரா வந்து தூங்கிட்டா. ஸோ இவங்க தானே அந்த 2 சின்ன பொண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பெட்டி என்ன பண்ணுறான்? ரீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவளால் முடியலை. ஏன்னா அங்கே லைட் இல்லை. பிகாஸ் ஐ கேனாட் ரீட் பை திஸ் லைட். ஸோ அந்த லைட்டு கேண்டில் தானே அங்கே இருக்குது. ஸோ அந்த லைட்டில் வந்து அவளால் ரீட் பண்ண முடியலை. ஹவு டூ யூ சப்போஸ் ஆர் கிராண்ட் மதர்ஸ் எவர் டிட்? ஸோ அந்த காலத்தில் வந்து கிராண்ட் மதர்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி சிம்னி சொல்லுவாங்களே, விளக்கு, இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சு எப்படி வந்து அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பெட்டிக்கு ஒரு பெரிய டவுட் வருது. ஸோ ரோஸ் சொல்கிறா, ஐ டோன்ட் பிலீவ் தே ட்ரை டு ரீட். ஸோ அவங்க வந்து நான் நினைக்கல, அவங்க வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி பெட்டி வந்து ரோஸ் வந்து அடிஷ்னலாக சொல்கிறா. ஐ கெஸ் தே வென்ட் டு த பெட் வென் இட் கெட் க்ரூவ் டார்க். ஸோ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? படிச்சிருக்க மாட்டாங்க. இருட்டானதுக்கப்புறம் அவங்க பெட்டுக்கு போய் தூங்கியிருப்பாங்க. மேபி வி ஆட் டு கோ டு பெட். ஸோ இப்போ நம்மளும் என்ன பண்ணலாம்? எமி சொல்கிறா, ஸோ நம்மளும் நம்மளோட பெட்டுக்கு போய் தூங்கலாம். இட்ஸ் நியர்லி 11. ஸோ 11 o'clock ஆயிடுச்சு. பட் ஐ குடன்ட் ஸ்லீப் அ விங்க். ஸோ ஆனாலும் 11 o'clock ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல, கொஞ்சம் கூட கண்ணை மொழி தூங்கவே முடியலை அப்படின்னு சொல்லி எமி சொல்கிறா. ஸோ அப்போ பெட்டியும் சொல்கிறான், எனக்கும் தான் தூங்க முடியல. ஸோ எனக்கும் தான் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி பெட்டியும் சொல்கிறா, ரோஸும் சொல்கிறா. யார் கூட? எமி கூட ஜாயின் பண்ணி இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, லிசன், வாட்ஸ் தட் நாய்ஸ்? சரி, ஒரு நிமிஷம் கவனிங்க, அங்கே என்ன நாய்ஸு அதெல்லாம் கேட்டிங்களா? அங்கே ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்குதே அப்படின்னு சொல்கிறா. ஆல் 3 லிசன். ரோஸ் ரன்னிங் டு த விண்டோ அண்ட் ப்ரீனிங் அவுட். ஸோ ரோஸ் என்ன பண்ணுறா? விண்டோவில் வந்து இப்படி எட்டி பார்க்குறா. சரியா? அண்ட் ஐ கான்ட் see a thing. It's pitch dark. It sounded like something bumping against the house. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா, அந்த விண்டோவில் போய் பார்க்குறாங்கன்னா ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல. ரொம்ப டார்க்காக இருக்கா, பிச் டார்க்காக இருக்கான். ஸோ அவங்களுக்கு அந்த டார்க்னஸில் ஒரு சவுண்டு கேட்கலாம். என்ன சவுண்டுனா, அவங்க வீட்டை வந்து ஏதோ இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. லைக் பம்பிங் அகேன்ஸ்ட் த ஹவுஸ். ஸோ இதான் வீடுனா அந்த வீட்டை வந்து இப்படி ஏதோ டேஷ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சா.
சான்ஸ். ஓகேவா? ஸோ அப்படியே பயந்து போய் ஹோ கம் பேக், லெட்ஸ் ஸ்டிக் ஹியர் டுகெதர், தயவு செஞ்சு எல்லாரும் பின்னாடி வாங்க, நம்ம எல்லாரும் இதே பிளேஸ்ல இருக்கலாம், நம்ம வீட்டை வந்து ஏதோ லைக் வந்து கிராஷ் பண்ற மாதிரி இருக்கு, அது என்ன நமக்கு தெரியல, ஏன்னா அங்க இருட்டா இருக்கு, அதனால அவங்களுக்கு எதுவும் தெரியல, ஸோ எல்லாரும் ஒரே பிளேஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்டி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றான். Now, Jim வந்து என்ன பண்றான், லெஃப்ட்ல இருந்து என்டர் ஆகி இன் ரெயின் கோட் கேரிங் ஃபிளாஷ் லைட், பேட்டரி டெட். ஸோ அவன் எடுத்துட்டு போன ஃபிளாஷ் லைட்டோட பேட்டரி வந்து டெட் ஆயிடுச்சு. ஐ வேவ்ட் இட் ஆல்மோஸ்ட் 100 times தோ மேபி சம்படி சா இட். ஸோ மேபி அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா அவன் வந்து 100 வாட்டி அந்த ஃபிளாஷ் லைட்டை வந்து ஆட்டி பார்த்துறான், யாராவது பார்ப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் ஒருத்தருமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. தென் ஜிம், இட் ஹாஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங் எனிவே அண்ட் let us start moving everything to the attic. ஸோ இப்போ மழை கொஞ்சமாக நின்றுருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல டைம். எதுக்கான டைம், அவங்க வந்து சில திங்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருந்தாங்களே, ஸோ அது எல்லாமே அந்த அட்டிக், அந்த வீட்டோட கொஞ்சம் பரன் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கான டைமிங் இதுதான். bring the food and water first, then the blanket, I will do the carrying up the ladder to the roof. ஸோ நான் போய் லேடர் எடுத்துகிட்டு வரேன், லேடர்னா ஏணி, நான் போய் ஏணி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வந்து ஃபுட்டு தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தாங்க, ஸோ நான் ஏறி அந்த லேடர் மேலே ஏறி அந்த அந்த அட்டிக் மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மை நியூ ஸ்ப்ரிங் கோட், யார் சொல்கிறா, பெட்டி. பெட்டி என்ன பண்ணுறான்னா அப்போ தான் ஒரு புது கோட் வாங்கியிருப்பாளாம். ஸோ என்னோட புது ஸ்ப்ரிங் கோட் இது, ஐ எம் கோயிங் டு சேவ் தட், கண்டிப்பாக இதை நான் காப்பாற்றியே ஆகணும், ஏன்னா அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டா. ஷி ரஷ்ட் அவுட் லெஃப்ட் டேக்கிங் அ கேண்டல் வித் ஹர், then Rose going over to her sister shaking her gently. ஸோ அவளோட சிஸ்டர் யாரு, சாரா இருக்கா இல்லையா, சாரா வந்து ஒரு பிக் சேர்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தா வித் க்ளோஸ்ட் பிளாங்கெட். ஓகே, ஸோ ஜென்டலாக அவளை வந்து எழுப்புறா, சாரா சாரா எழுந்துரு டியர், என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா அட்டிக்கில் போய் தூங்கலாம், நீ எழுந்துரு சாரா அப்படின்னு சொல்லி சாராவை எழுப்புறா. ஹோ வேர் ஐ ஆம், கண்ணு முழிச்சிட்டு சாரா சொல்கிறா, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி கண்ணு முழிப்பாங்களா, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பெல்லாம் முறிச்சிட்டு சாரா வந்து எந்திரிக்கிறாளாம். ஸோ ரோஸ் கமான், ரோஸ் சொல்கிறா கமான். ஷீ ஹெல்ப் சாரா டு ஹர் ஃபீட் அண்ட் குவிக்லி wraps a blanket around her to the attic. ஸோ அட்டிக் கிட்ட வந்து சாரா வந்து ஒரு பிளாங்கெட்டில் கவர் பண்ணி அழகாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அண்ட் எமி ought to get father's most valuable books and mother's jewelry cases and அப்படின்றா. ஸோ எமி சொல்கிறான், ஃபாதரோட மோஸ்ட் வேல்யூபிளான புக்ஸ் இருக்குது அண்ட் அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் எப்படி விட்டுட்டு நம்ம அட்டிக்கு போகிறது அப்படின்னு எமிக்கு ஒரு கவலை. அதுக்கு ஜிம் சொல்றான், எமி we will need water and food. நமக்கு என்ன தேவையா, நம்மளுக்கு வந்து புக்கையும் அந்த நெகோ வாட் இஸ் தட் ஜுவல்லரி, அதை தவிர நமக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்ன முக்கியம்னா தண்ணியும் ஃபுட்டும் தான் இம்பார்ட்டண்ட் மோர் தேன் த புக் அண்ட் த ஜுவல்ஸ். ஸோ யூ டோன்ட் சீம்ஸ் டு பி ரியலைஸ், இன்னுமா நீ அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்க, என்ன இது அப்படின்னு சொல்லி அவன் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? தென் நான் இப்போ அந்த வீட்டை வந்து ஏதோ ஒன்று வந்து பம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அது வேற யாரும் இல்லை, ஒரு போட்டில் வந்து நம்மளோட பீட்டர் வருவார். பீட்டர் யார், ரெட் கிராஸோட மெம்பர், ஒன் ஆஃப் த மெம்பர் இல்லையா, எமர்ஜென்சி மெம்பர். ஸோ அவர் வந்து பீட்டர் வராரு. ஸோ பீட்டர், ஹலோ தேர், ஹலோ இன் த ஹவுஸ், ஸோ மிஸ்ஸஸ் மார்ஷல், மிஸ்டர் மார்ஷல் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. யாராவது இந்த வீட்டில் இருக்கீங்களா, மிஸ்டர் மார்ஷல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட பீட்டர் வந்து ஒரு போட்ல வந்து கத்துறாரு. they have come for us. So எமி சொல்றா, அவங்க நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க. here we are. she runs to the window. ஸோ விண்டோக்கு போய் கத்துறாலாம், இங்கே நாங்கள் இருக்கோம், உள்ளே இருக்கோம், நாங்கள் இருக்கோம், நாங்கள் கத்துறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி எமி வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜிம் என்ன பண்ணுறான், பிக்கிங் அப் த தேர்ட் கேண்டில். ஸோ மூணாவதா ஒரு கேண்டில் எடுத்துட்டு ஃப்ரம் த டேபிள் ரன்னிங் டு த விண்டோ அண்ட் வேவிங் இட் பேக் அண்ட் ஃபோர்த். here we are in here. அப்படி அந்த மூணாவதா ஒரு டேபிள் மேலே ஒரு கேண்டில் இருக்கு, அந்த கேண்டில் எடுத்துட்டு அந்த விண்டோ கிட்ட போய் காட்டுறானா. ஸோ நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, எங்களை காப்பாற்ற வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜிம் வந்து அவங்களோட அட்டென்ஷன் வாங்கிறதுக்காக கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ பெட்டி என்டரிங் ஆன் த ரன் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ பெட்டி இப்போ லெஃப்ட்லேருந்து ரன் ஆகி கேரிங் ஹர் ட்ரெஸ். ஸோ அவள் ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போனாலையா ட்ரெஸ் எடுக்க, ஸோ அதையும் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஓடி வரா. ஆவி ரெஸ்கியூட்
என்னது நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோமா? யார் வந்திருக்கா? யார் வந்து நம்மள காப்பாத்த வந்திருக்கா? மிஸ்டர் பீட்டர் வராரு. மிஸ்டர் மார்ஷல், ஆர் யூ ஆல் ரைட்? ஸோ மிஸ்டர் மார்ஷல்னா யாரு? நம்மளோட எமியோட டாட். ஸோ மிஸ்டர் மார்ஷல் இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் டாம் பீட்டர் அண்ட் மிஸ் மார்ஷா. ஸோ நாங்க வந்து டாம் பீட்டர் அண்ட் மார்ஷா வந்து நர்ஸ். சரியா? நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ ரெட் கிராஸோட நர்ஸ் வந்திருக்காங்க. வி ஆர் ஹியர் இன் த போட். ஸோ நாங்கள் வந்து ஒரு போட்டில் வந்திருக்கோம், உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கோம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ ஜிம் என்ன பண்ணுறான்னா, ரவுண்ட் ரோ அரவுண்ட் த டு த பேக் போர்ச். ஸோ பேக்ல ஒரு வராண்டா இருக்கு சரியா? அந்த வராண்டா கிட்ட போய் என்ன பண்றான்னா, இவன் வந்து ரவுண்ட் பண்ணி சொல்றான்னா, யூ கேன் கெட் இன் தேர். ஸோ அந்த பேக்ல இருக்க வராண்டா கிட்ட போயிட்டு அவங்களுக்கான வழியை வந்து உருவாக்குறான். ஸோ அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க இந்த சைடா உள்ள வாங்க அப்படின்னு சொல்றான். தேர் இஸ் அ பம்பிங் ஆஃப் த போட் அகேன்ஸ்ட் த வுட் வாய்ஸ். ஸோ அங்க வந்து கேக்குதான், ஸ்டெடி நவ் தேர் ஐ ஹவ் காட் ஹோல்ட் ஆஃப் த ரெயில். ஸோ பார்த்து வாங்க, இங்க வந்து இடிச்சுக்காம வாங்க, இந்த சைடு செவரு இந்த சைடு செவரெல்லாம் இருக்கு. ஸோ கோ லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி நம்ம யாராவது வெஹிக்கல் கார் பேக் சைடு எடுத்தாங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி. ஸோ அந்த மாதிரி நான் இந்த போட்டை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து எந்த டைரக்ஷன்ல போகணுமோ சொல்லிட்டு இருக்கான். டை ஹர் அப். ஸோ இங்க வந்து இந்த போட்டை வந்து கட்டிருங்க அப்படின்னு சொல்றான். ஸோ எமி கேட்குறா, எமி எக்ஸஸ் ரைட் டுவர்ட்ஸ் த வாய்ஸ், more voice greetings, and then Mr. Peter entered the living room with a lighted lantern, followed by the nurse, Amy and Jim. ஸோ இப்போ என்ன ஆகுறாங்க, அவங்கள பார்த்தோன்னே எமிக்கு ரொம்ப சந்தோஷமாயி, தயவு செய்து வந்துட்டீங்களா, எங்களை காப்பாற்ற வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து க்ரீட் பண்றா. வாங்க மிஸ்டர் பீட்டர் அப்படின்னு சொல்லி க்ரீட் பண்றா. ஸோ பெட்டி சொல்றா, எஸ் நம்ம வந்து காப்பாற்றப்பட்டுட்டோம், எஸ் சாரா எந்திரி, நம்ம வந்து காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றா. மிஸ்டர் பீட்டர், why are you children all alone? அப்பதான் மிஸ்டர் பீட்டருக்கு தெரியுது, ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க, பெரியவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பீட்டருக்கு வந்து தெரியுது. Yes, there is a terrific crash followed by a wail of pain and scream. Yes, நாங்க தான் இருக்கோம், இங்க வந்து ஒரு டெரிஃபிக்கான ஒரு கிராஷ் ஆச்சு, அந்த போட் வந்து இடிச்சதுல, ஸோ அதான் டெரிஃபிக்கான ஒரு கிராஷ் ஆச்சு. ஸோ followed by the wails of pain and the scream. ஸோ அந்த ஸ்க்ரீம்ல நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். இப்போ ரோஸ் வந்து ஆஃப் ஸ்டேஜ்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு அந்த சைடு இருந்து சொல்றாங்களாம், ஹோ சாரா, ஷீ ஹாஸ் ஃபாலன் ஆஃப் த ஸ்டெப் லேண்டர். ஸோ ஒரு வந்து அந்த லேண்டர்ல இருந்து அவ கீழே விழுந்துட்டா, லைக் லேடர்ல இருந்து கீழே விழுந்துட்டா. லேடர்னா ஏணி, அந்த அட்டிக்குல ஏற போனாங்க இல்லையா, ஸோ அங்க இருந்து அவ கீழே விழுந்துட்டா. கம் குவிக்லி சம்படி. ஸோ யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க. ஸோ என்ன பண்றான், ஐ ஹவ் ட்ராப்டு மை கேண்டில் அண்ட் இட்ஸ் கான் அவுட், ஐ ஹவ் கான் அவுட். ஸோ கேண்டிலை கீழே வச்சுட்டு அங்க போய் பாக்குறாங்களா மிஸ்டர் பீட்டர் அண்ட் த நர்ஸ் ஹூ இஸ் கேரிங் அ ஸ்மால் பிளாக் பேக் அண்ட் ஏமி ரஷ் ஆஃப் த ஸ்டேஜ் லெஃப்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப் ஸ்டேஜில் நடக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜில் வந்து அந்த பீட்டரும் நர்ஸும் உள்ள வராங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, ஆஃப் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த ஏணி மேலே ஏறி அட்டிக்கு போக ட்ரை பண்றா. ஸோ அப்போ வந்து கீழே விழுந்துருவா. அண்ட் பெட்டி ஐ ஹோப் ஷீ ஹாசன் broken her neck. ஸோ நான் நினைக்கிறேன் அவன் கண்டிப்பா அவளோட கழுத்துக்கிட்ட வந்து அடிப்படலை அப்படின்னு. ஸோ இப்போ ஜிம் சொல்றான், கெட் த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஸோ ஜிம் வந்து ஒரு விஷயம் பண்ணாலையா, யார் யார் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். ஸோ அவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸையும் இப்போ எடுத்துட்டு வந்தான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எமர்ஜென்சில தேவைப்படும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை போய் எடுத்துட்டு வாங்க. இட் இஸ் தட் அ பெயில் ஆஃப் கோட், ஓகேவா, ஐ வில் ஃபிக்ஸ் அ பிளேஸ் ஃபார் ஹர் டு லை டவுன். ஸோ நான் வந்து அவளுக்கு ஒரு பிளேஸை வந்து அரேஞ்ச் பண்றேன். ஹீ அரேஞ்ச் சேர் ஸோ சாரா கேன் லை டவுன். ஸோ சாரா வந்து அதில் வந்து ரெஸ்ட் லைக் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஓகேவா. ஸோ இப்போ மிஸ்டர் பீட்டர் சொல்றாரு, enters left carrying சாரா. ஸோ இப்போ பீட்டர் என்ன பண்ணுறான், லெஃப்ட் சைடில் வந்து சாராவை இப்படி கையில் இப்படி குழந்த மாதிரி தூக்கிட்டு வராரு. ஸ்டெடி நவ், யூ ஆர் ஆல் ரைட், மோர் ஃப்ரைட்டன் தென் ஹர்ட். ஸோ நீ உனக்கு அடிப்பட்டதை விட நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் வந்து நீ இவ்வளோ இந்த அளவுக்கு கத்துற. ஐ திங்க் ஹீ பிளேஸ் சாரா ஆன் த சேர். ஸோ சாராவை ஜென்டிலாக அமைதிப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இந்த சேரில் உட்காரு அப்படின்னு சொல்லி சாராவை அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. தென் பிளேசிங் த லேண்டர் நியர் சாரா. ஸோ சாரா பக்கத்தில் அந்த ஒரு லேண்டர் இருக்கு இல்லையா, அந்த விளக்கு வந்து வச்சுட்டு, ஐ எம் கிளாட் மிஸ்ஸஸ் மார்ஷல் இஸ் ஹியர். ஸோ இவங்க யாரு, நர்ஸ் தானே. ஸோ நல்ல வேலை நர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்களா, சாராவை வந்து
சாரா வந்து எக்ஸாமைன் பண்ணாங்க, லைக் வந்து செக் பண்றாங்க எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு. அவளுக்கு பார்த்தா சாரா இஸ் சோபிங் சாஃப்ட்லி சேயிங் எவ்ரி so often இட்ஸ் ஹர்ட். ஸோ அவள் வந்து கொஞ்சம் வந்து சோபிங்னா கொஞ்சம் டயர்டாக இருக்காளாம். அண்ட் அது வந்து கொஞ்சம் வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சாஃப்டாக வந்து கத்திட்டே இருக்காளாம். ஸோ ரோஸ்க்கு தெரிஞ்சு வச்சா ரோஸ் நீல்ஸ் பிசைட் ஹர் சாராஸ் சேர் ஹோல்டிங் ஹர் ஹேண்ட். ஜிம் ஸ்டாண்டட் இன் த பேக்ரவுண்ட் வித் பெட்டி. ஸோ இது எல்லாமே அவங்கள ஜிம் வந்து எங்கே நிற்கிறான், பேக் சைட் ஆஃப் த பெட்டி. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சாரா சொல்கிறா, இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட்ஸ். ஸோ என்னோட காலு தான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான். அந்த குட்டி பொண்ணு எங்கேருந்து விழுந்தா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேருந்து விழுந்தா? லேடர் மேலே ஏறும் போது விழுந்தா இல்லையா? எஸ். ஸோ இப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் சாரா, நீ யூ ஹாவ் ஹர்ட் இட் பேட்லி. ஸோ நீ வந்து உன்னோட காலை வந்து முட்டிக்கு கீழே கொஞ்சம் உனக்கு வந்து அடிபட்டிருக்கு, அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பிளாங்கெட்டையும் அண்ட் அம்ப்ரலா அதை யூஸ் பண்ணி அந்த லெக்கை வந்து நல்லா வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ இதுதான் லெக்குன்னு நினச்சிக்கோ, ஷேக் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஏதாவது எலும்பு ஏதாவது உடையறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு சைட் பிளாங்கெட்டும் அண்ட் வாட் இஸ் தட் அம்ப்ரலா அதை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி அவரோட லெக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டாங்களாம். ஓகேவா? ஸோ வச்சதுக்கப்புறம் அண்ட் மிஸ்டர் பீட்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லைக் நாங்கள் வந்து சாராவை வந்து கூட்டிகிட்டு போகிறோம், சாரா ரோஸ் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ எம்மியும் ஜிம்மும் இங்கே இருங்க, பிகாஸ் அந்த போட்டில் வந்து அவ்வளோதான் உட்கார முடியும். அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு நான் செகண்ட் போட் அனுப்புகிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த லேண்டரையும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு காஃபி மாதிரி இருக்கும், ஸோ இந்த காஃபியும் கொடுத்துட்டு போகிறாரு. சரியா? அண்ட் மிஸ்டர் பீட்டர், வி கேன் டேக் ரோஸ் பெட்டி. ஸோ நாங்கள் ரோஸையும் பெட்டியும் எடுத்து கூட்டிகிட்டு போகிறோம். பட் ஜிம் அண்ட் யூ, ஸோ ஜிம் நீ இங்கே இரு, எமி கூட நீ இங்கே இரு. எமி வில் ஹாவ் டு ஸ்டே அன்டில் we can get back from for you, okay, and send some other boat அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து போட் அனுப்புகிறோம். மிஸ்ஸஸ் Marsh returned to surround Sarah's right leg with a pillow using an umbrella and can along the outside to keep the leg stiff. ஓகே. ஸோ ஜிம் சொல்கிறான், ஓகே பரவாயில்ல, நாங்கள் இருக்கோம், வி வில் பி பர்ஃபெக்ட். ஸோ நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக இங்கே இருப்போம், சேஃபாக தான் இருப்போம். சேஃபாக எங்கே இருப்பாங்க, ரூஃபில் வந்து நாங்கள் பத்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி கேன் லீவ் யூ ஆன் எக்ஸ்ட்ரா லேண்டர். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேண்டரும் ஜார் ஆஃப் காஃபியும் விட்டுட்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். ஒன்லி சம் ஆஃப் யுவர் காம்னஸ். ஸோ எங்களுக்கு வந்து இந்த லேண்டரையும் இந்த காஃபியும் தவிர்த்து எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்னஸ் வேணும். யாரோட காம்னஸ்? நம்ம பீட்டரோட காம்னஸ். ஸோ அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக எடுத்து வந்து சொல்கிறாராம், பசங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ அந்த காம்னஸ் எங்களுக்கு கொஞ்சம் வேணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்கிறான். வி வில் பி ஆல் ரைட், தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக நாங்கள் நல்லா இருப்போம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு எங்களுக்கு போட் அனுப்புங்க அப்படின்னு மிஸ்டர் பீட்டர் சொல்கிறாரு, டோன்ட் தேங்க் மீ. ஸோ எனக்கு நீங்கள் தேங்க் பண்ணாதீங்க, தேங்க் த ரெட் கிராஸ். ரெட் கிராஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்க. ஹீ கெட்ஸ் ஓவர் டு சாரா அண்ட் ஹெல்ப்ஸ் லிஃப்ட் ஹர் இன் டு த பிளாங்கெட் rolled to form a stretchers. Mrs. Marsh picks up her bag. Jim and Mr. Peter lift and carry Sarah towards the right. We can swim here down in the boat very easily. It won't hurt a mite. ஓகேவா? ஸோ நம்ம வந்து சாரா இந்த போட்டில் வந்து நம்ம போகிறோம். ஸோ உனக்கு இது அந்த அளவுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா பில்லோவையும் அம்ப்ரலாவையும் வச்சு அந்த பிளாங்கெட்லாம் வச்சு நாங்கள் வந்து உன்னை நல்லா சேவ் பண்ணியிருக்கோம். உன்னோட போன் வந்து லைக் வந்து கிராக் ஆகாமல் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் நல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, போட்லேருந்து வேற ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சாரா. ஸோ அப்போ அந்த நர்ஸ் கிட்ட சொல்கிறா, கேவ் மீ சம்திங்ஸ் டு ஸ்டாப் மை ஹர்ட். ஸோ எனக்கு வந்து அந்த ஹர்ட் வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு அதை மறக்கிறதுக்கு அந்த வலி கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுங்க. இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் எனக்கு கொடுத்ததுனால அது கொஞ்சம் வலி போயிடுச்சு, பட் இப்போ திரும்பவும் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏமி வந்து அட் த டோர்
அட் த டோர் என்ன பண்ணுறா ஏமி வந்து சாரா கிட்ட சொல்கிறா ட்ராப்பிங் அ கிஸ் ஆன் சாராஸ் ஃபோர்ஹெட். ஸோ சாராவோட நெற்றியில் வந்து முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறாலாம் ஆஸ் தே கேரி ஹர் அவுட் தட்ஸ் ஃபைன் டியர். ஸோ எல்லாமே சரியாயிரும், உனக்கு வந்து லைக் வந்து ரொம்ப வலிக்காது, இது வந்து ஒரு போட் ரைட் மாதிரி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சாரா கிட்ட ஏமி வந்து சொல்கிறா. அப்போ சாரா சொல்கிறாலாம் ரோஸ் நீ வந்து உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அண்ட் ஜிம்மோட பேரண்ட்ஸ் இருந்தாலும் நாங்கள் இங்கே சேஃபாக இருக்கோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளோட ரோஸ் கிட்டயும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா. சரியா? அண்ட் ஐ வில் ட்ரை, ஐ ஹோப் யூ பி ரெஸ்கியூட் சூன் பாய். ஸோ பெட்டி சொல்கிறா கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம், ஸோ நீங்களும் சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பெட்டியும் கூட வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, ஓகே அப்படின்ற மாதிரி பேசுகிறா. ஓகே நான் ரோஸே சொல்கிறா குட் பாய் ஏமி, குட் லக் ஏமி, குட் பாய். ஸோ எல்லாருமே குட் பாய் சொல்லிட்டு இந்த சீனை வந்து அப்படியே முடிச்சிருவாங்க. சரியா? மிஸ்டர் பீட்டர் வந்து இப்போ ஆஃப் ஸ்டேஜில் சொல்கிறாங்க யூ வில் பி ஆல் ரைட் ஜிம், கண்டிப்பாக ஜிம் நாங்கள் உன்னை காப்பாற்றிடுவோம், ஸோ ரொம்ப கஷ்டப்படாத சரியா, சீக்கிரமாக ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து உனக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜிம் என்ன சொல்கிறான், ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இங்கே பத்திரமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்டரை எடுத்துட்டு அந்த ரூஃபில் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்ததுக்கப்புறம் அவர் தேர்டாக ஒரு ஜார் ஆஃப் சாக்லேட்ஸ் ஜார் ஆஃப் காஃபி கொடுத்தார் இல்லையா, ஸோ அந்த காஃபியை ஜிம்மும் நம்மளோட ஏமியும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இந்த கதையை அப்படியே முடிச்சிருவாங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. ஐ எம் கிளாட் வி ஹாவ் அ வெண்ட் அவேக் வெல் எக்யூப்டு. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா நம்மளுக்கு வந்து இந்த காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, நல்ல வேலை நமக்கு வந்து ஒரு நல்ல எக்யூப்டான ஒரு ரெட் கிராஸ் டீம் இருக்காங்க, ஸோ எல்லா நன்றிகளும் நம்ம அவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ ரியல் லைஃப்லையும் நமக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ரெட் கிராஸ்லாம் நமக்கு எவ்வளோ மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஃப்ளட்டு, ஒரு எர்த் குவிக், ஒரு வேல்கேனோ இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கூட நம்ம கவர்மெண்ட் வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காகலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஜிம் சொல்கிறான். அண்ட் ரெட் கிராஸ் நர்ஸ் ஃபார் எமர்ஜென்சி, தேங்க் காட் ஃபார் த ரெஸ்கியூ. ஸோ அந்த நர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், அந்த நர்ஸ்க்குன்னு இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு எவ்வளவோ பேர் ஹெல்ப் பண்ணலாம், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், அந்த ரெஸ்கியூக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். போத் லிஃப்ட் த காஃபி கப் அண்ட் ட்ரிங்க் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஸோ காஃபி கப்பை வந்து எடுத்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு சியர்ஸ் மாதிரி அடிச்சுட்டு அவங்க வந்து அந்த ரூஃபில் அந்த அட்டிக்கில் வந்து அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த ட்ராமா வந்து முடிஞ்சுது. கொஞ்சம் பெரிய ட்ராமா தான், லைக் டைலாக் மாதிரி படித்தேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீ வந்து பெட்டியாக இருக்கலாம், லைக் நீயும் உன் ஃப்ரெண்டு, ஸோ நீ ரோஸாக இருக்கலாம், அவள் எம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மாற்றி படிக்கும் போது நமக்கு இந்த ஸ்டோரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீ பெருசாக மக்கப் பண்ணுறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை, அந்த கான்வர்சேஷன் மட்டும் நீ ஒரு வாட்டி படிச்சுப்பார். ஸோ இதோட மெயின் தீம், இந்த ட்ராமா வந்து நமக்கு எதுக்காக மெயினாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா த மெயின் தீம் ஆஃப் திஸ் ஓல்டு மேன் ரிவர் இஸ் ஆர் பிரேவரி. ஸோ நம்ம பிரேவாக இருக்கணும், காமாக இருக்கணும் அண்டர் ப்ரெஷர். ஸோ எவ்வளோதான் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ப்ரெஷர் இருந்தாலுமே அந்த காம்னஸ் அண்ட் அந்த தைரியம் உனக்கு இருந்துச்சுன்னா உன்னோட திங்கிங் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் தான் போய் முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் சரி, ஒரு நல்ல விதத்தில் போய் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ஸோ ரிசோர்ஸ்னால் என்ன மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. ஆஸ் த சில்ட்ரன் ஃபேஸ் அ ஃப்ளட் அண்ட் ஆர்கனைஸ் தெம்செல்ஸ். ஸோ அவங்க என்ன மாதிரி லைக் வீட்டில் வந்து பெரியவங்க இல்லைன்னாலும் சின்ன பசங்க அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு பேர் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ட் ஒருத்தன் போய் ரூஃபில் பார்த்தான், பயப்படாமல் பார்த்துக்கிட்டான், அடுத்தவங்களுக்கு அந்த பயத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தான். ஸோ எமர்ஜென்சியில் நம்ம என்னென்னலாம் எடுக்கணும், புக்ஸு ஜுவல்ஸு முக்கியமா இல்லை தண்ணியும் ஃபுட்டும் முக்கியமா அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அண்ட் யூனிட்டி இருக்கணும், helping others, unity இருக்கணும், show how people come together to assist each other during the disaster. ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுனாமி அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா புயல் வரும்போதெல்லாம் இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு இடத்துல தாக்கப்பட்டுச்சுன்னா வேற என்ன பண்ணுவாங்க, ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து கூட நமக்கு வந்து ஆஃபரிங்ஸ் வரும் இல்லையா. ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, பாதிக்கப்படாத இடத்துலேருந்து நிறைய ஆஃபர் வரும். ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இந்த கம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து லைக் இந்த டிசாஸ்டரை வந்து ஓவர்டேக் பண்ணி வரலாம் அப்படின்றது தான் இந்த லெசனோட மெயின் தீம். சரியா?
Okay, so இப்போ question answer பார்த்தலாமா? What were the important objects that the girls and Jim tried to move to the attic? So attic அவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போனாங்க? Flashlight, candle, lantern, அப்புறமாட்டி வந்து என்ன எடுத்துட்டு போனாங்க? Food, fresh water, சரியா? இதெல்லாம் தான் எடுத்துட்டு போனாங்க. See, flashlight, candles, lamp, lantern, food, blanket, coat, and books, jewels were some of the articles that the girls and Jim tried to move to the attic. By night, they were expecting the water to enter into the house to be safe until the rescue arrived. They planned to stay in the attic. சரியா? Who came to rescue the children? யார் rescue பண்ண வந்தா? Mr. Peter and Mrs. Marsh. Okay? What happened to Sarah? So சாராக்கு என்னாச்சு? அவரோட below kneeல அடிபட்டுச்சு இல்லையா? Sarah right leg just below the knee was hurt as she climbed down the ladder from the playhouse. Who is Mrs. Marsh? So இவங்க யாரு? இவங்க வந்து ஒரு Red Cross ஓட nurse. How does she help Sarah? So சாராக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? ஸோ அவளோட அடிப்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லையா below the knee, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? Pillow, umbrella and lifted her. So pillow and umbrella வச்சு சேர்த்து கட்டி அவளை அழகா லிஃப்ட் பண்ணி அவளை வந்து காப்பாத்திருக்காங்க அந்த இடத்துல இருந்து. ஓகேவா? Then who were taken into the boat? So யாரெல்லாம் போட்ல வந்து கூட்டிட்டு போனாங்க? யாரை விட்டுட்டு போனாங்க? ஸோ யாரை விட்டுட்டு போனாங்க? ஏமி அண்ட் ஜிம் அவங்கள வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வீட்டில். ஓகேவா? எதுக்காக? அங்கே வந்து போயிட்டு திரும்பி வருவாங்க, ஒரேடியா விட்டுட்டு போல. ஸோ போயிட்டு திரும்பி அந்த போட் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஸோ ஹூ ஆர் த அதர்ஸ்? ஸோ அதர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டி, சாரா, ரோஸ். ஸோ இவங்க கூட பீட்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த நர்ஸ் மார்ச் போனாங்க. ஓகேவா? How does Red Cross help the children? So Red Cross வந்து எப்படி வந்து அந்த childrenக்கு help பண்ணுச்சு? Red Cross helped the children by rescuing them from the flooded area and by saving their lives. Okay, based on your understanding of the play, choose the correct answer and fill in the blanks. The radio announced that, and the radio என்ன announce பண்ணுச்சு? The river was about to flood a stage. Then mother couldn't get more from couldn't get home from அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவங்களால வர முடியல. ஏன் வர முடியலை அப்படின்னு பார்த்தா the bridge between the home and the town were under water. ஸோ எப்படி அந்த டேம் உடஞ்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரெயின் வாட்டர் வந்து மூழ்கி அந்த டேம் உடஞ்சிச்சு இல்லையா? இட் ரெயின்ட் ஹெவிலி. ஸோ அதிகமாக ரெயின் பெஞ்சது அண்ட் அடிஷ்னலி அந்த ஸ்னோவும் மெல்ட் ஆச்சு. ஓகேவா? அதனால they were no power because the powerhouse was out of commission. பவர் ஹவுஸ்லயே கரண்ட் இல்லாததுனால அங்கேயும் கரண்ட் இல்லை. why did they splint up Sarah's leg with pillow? ஸோ எதுக்காக பண்ணாங்கன்னா she had broken her leg below the knee, அதனால. ஓகேவா? Then why did Jim run from school? எதுக்காக ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்தான்? ஏன்னா அவங்க வீட்டில் தனியா இருக்காங்க இல்லையா? பெட்டி, ரோஸ், அவங்க ஏமினா தனியா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஓடி வந்தான். As the river was rising fast, Jim had to run every step of the way from school. The Burton Dam gave away an hour ago and its condition was very bad. Where were Emmy's mother? ஸோ எம்மியோட அம்மா எங்கே இருந்தாங்க? டிக்கை கூட்டிகிட்டு டென்டல் கிட்ட போனாங்க அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு குக்கிங் ரெசிபி வாங்க போனாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆன்சர். Why did Amy ask Betty to fill the water tub? எதுக்காக ஃபில் பண்ண சொன்னாங்க? பிகாஸ் வந்து வாட்டர் வந்து அன்சேஃப் டு ட்ரிங்க் ஆகலாம், இல்லைன்னா லைக் வேற ஏதாவது நடக்கலாம் இல்லையா? பிகாஸ் மைட் கட் ஆஃப். ஸோ வாட்டர் சப்ளை வந்து கட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அது ட்ரிங்கிங்க்கு தகுந்ததாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக தண்ணியை வந்து பிடிச்சி வச்சாங்க. அக்கார்டிங் டு ஜிம், வாட் ஆர் த 2 things that the person should remember in the times of emergency? ஸோ ஃபேஸில் வந்து பயத்தை காட்டக்கூடாது அண்ட் வாட் ஆர் த எசென்ஷியல் திங்ஸ் நீடட், அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடுக்கணும். சரியா? அதான். Why is Jim climbing on the roof? எதுக்காக ரூஃப்ல கிளைம் பண்ணா? He want to get help. ஸோ அந்த ஃப்ளாஷ் லைட் எடுத்துட்டு ஆட்டும் போது யாராவது பார்ப்பாங்க, ஸோ அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி அந்த ரூஃப் கிட்ட போயிட்டு சிக்னல் கொடுத்தான். சரியா? ஃபார் த ரெஸ்கியூ.
who was there in the living room? So living roomல யார் இருந்தா? அந்த girls மட்டும் தானே இருந்தாங்க. Yes, were sitting. So 3 were sitting in the living room. Amy and Rose were knitting while Betty was looking at the picture in the magazine. Why were they going to sleep in the attic? எதுக்காக அட்டிக்கு போனாங்க? பிகாஸ் நைட்டுக்குள்ள அந்த ஃப்ளோர்ல தண்ணி வந்துடும். ஸோ அதனால அவங்க அட்டிக்கு போனாங்க. To save themselves from getting flooded along with the rising water, they decided to climb into the attic and onto the roof because they were live in a bungalow instead of a two-store house. Who came in the boat? So யார் போட்ல வந்தா? Tom, Peter and the nurse. Okay, அவங்க 2 பேரும் வந்து ரெட் கிராஸ் ஓட கமிட்டி. ஸோ இதோட ரெட் கிராஸோட ஃபவுண்டர், ஸோ ஜூனியர் ரெட் கிராஸோட ஃபவுண்டர் யாருன்னா ஜீன் ஹென்ரி டான்டன். Okay, next, match the following by drawing a line across the column A and B. ஸோ இங்கே வந்து அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ your answer is down, you can have it. Describe the home alone experience of the children. So இது வந்து உன்னோட understanding, like based on your understanding you have to frame your own sentence. ஓகேவா? 3 or 4 sentence நீயா ஓனா மேக் பண்ணி எழுதுற மாதிரி ட்ரை பண்ணி பாரு. அப்படியே ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கலாம். Yes, have 2 minutes, ரீட் பண்ணி பாரு. பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? Elaborate on the rescue operation undertaken by Mr. Peter. So Mr. Peter என்ன பண்ணாரு அப்படின்றத. ஸோ போட் எடுத்துட்டு வந்தாரு, மார்ஷல்னு கூப்பிட்டாரு. ஸோ அங்கே யாரும் இல்லை. ஸோ பேக் சைடாக உள்ளே வந்தாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஜிம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டு அவங்க லைக் சில்ட்ரன்லாம் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள உடனே ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கூட வந்து அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்க, நம்மளோட சாராக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவளோட முட்டியில் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அவளை ஹெல்ப் பண்ணி எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. How did Jim prove himself as a good rescuer in the flood situation? ஸோ இது வந்து உன்னோட ஓனாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்மளோட டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. ஃப்ரம் த புக் இட் இஸ் நாட் டைரக்ட் கொஸ்டின். இது வந்து உன்னோட ஓன் ரைட்டிங்காக தான் இருக்கும். ஹவு டிட் ஜிம் ப்ரூவ்? ஸோ அவன் எப்படி ப்ரூவ் பண்ணான் அவனே ஒரு குட் ரெஸ்கியூவர் அப்படின்ட்டு? ஸோ கேர்ள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணான், ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தான். ஸோ நீ இதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தான். ஸோ பயத்தை காட்டக்கூடாதுன்னு சொன்னான். அண்ட் நெக்ஸ்ட் இமீடியட்டாக என்ன பண்ணான், ஸோ வாட்டர் லெவல் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுட்டு ரூஃபில் போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணான். ஸோ இந்த மாதிரி பிளானிங்லாம் அவனை என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் கொண்டு வரும், குட் ரெஸ்கியூவர் அப்படின்ற ஒரு கேரக்டரில் கொண்டு வரும். ஸோ அதை அப்படியே எலாபரேட் பண்ணி எழுது. அண்ட் அடிஷ்னலாக அவன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சதுனால அது வந்து லைக் செகண்ட் சீனில் சாராக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல. Briefly narrate the happenings of the play in scene 2. How did Amy manage the situation at home? So Amy வந்து எப்படி மேனேஜ் பண்ணா சிச்சுவேஷனை அப்படின்னு ரீட் பண்ணி பாருங்க. Then how did Mr. Peter save the children? Yes, already நம்ம பிரீஃபாக பார்த்தோம், இது அதோட ஷார்ட் ஒன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பிரீஃபாக பார்த்தோம்ல, அதை ஷார்ட் பண்ணி எழுதணும். So use the dictionary, find out the synonyms and the antonyms of the words given below. So words கொடுத்துருக்காங்க, அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதோட synonyms and antonyms. சரியா? ஸோ இங்கே ஆன்சர் இருக்கு பாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இன்டரப்ட் வந்து வேர்ப் அப்படின்னா பிரேக்அப். இன்டரப்ட்னா பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்க, நடுவில் ஒருத்தர் வந்து பேசினா அதை நம்ம இன்டரப்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிரேக்அப். ஆப்போசிட் வந்து அப்ஸ்டைன். ஓகே, ஸ்கேட்னா என்னது, பயப்படுறது. அப்போ ஆப்போசிட் என்னது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், போல்டாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இரிட்டேட்டிங்னா லைக் கோவப்படுத்திட்டே இருக்கிறது, ஐ மீன் அனாயிங். ஸோ ஓகேவா? அனாயிங் ஆப்போசிட் என்னது, காமாக இருக்கிறது. அண்ட் ஆர்கனைஸ்டுனா சிஸ்டமேட்டிக். ஸோ ஒரு விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுறது. ஸோ இது வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட். ஸோ சீரியஸ்னா என்ன வரும், ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சிச்சுவேஷன், எப்படி வந்து அதை வந்து லைக் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், எதை வந்து சீரியஸாக வந்து யோசிச்சு பார்க்குறோம் அப்படின்னு. விச் மீன்ஸ் அன்இம்பார்ட்டன்ட் இன் த ஆப்போசிட். அண்ட் ஸ்னாப்பி, இட்ஸ் இரிட்டேட்டபிள் அண்ட் இட்ஸ் பிளசன்ட். ஓகே, எமர்ஜென்சினா ஒரு எமர்ஜென்சியான ஒரு அர்ஜென்ட்டான சிச்சுவேஷன். ஓகேவா? விச் மீன்ஸ் காம்.
ரெஸ்கியூவோட மீனிங் பார்த்தோன்னா சேவ் அண்ட் டேஞ்சர். ஆப்போசிட் இஸ் டேஞ்சர். ஸோ ஏதாவது ஒரு சினானம்ஸ் ஒரு ஆண்டனம்ஸ் தெரிஞ்சுக்கோ. உன்னால் ரெண்டும் படிக்க முடியல அப்படின்னா ஒன்று கூட நீ தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், இப்போ நம்ம இது பார்த்துட்டோம், லைக் ஒகேபுலரி முடிச்சிட்டோம். இப்போ ரைட்டிங் பார்ட்டில் நம்மளோட லெட்டர் ரைட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உனக்கு லெட்டர் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்லாம் கிடையாது. ஜஸ்ட் லெட்டருக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ணுற அதை மட்டும் யோசிச்சுப்பார், ஓகேவா? ஆஸ் அ லோக்கல் கவர்மெண்ட் official working in the flood affected area, you are taking on an old lady who was lost her belongings. Write a dialogue. Sorry, இது லெட்டர் ரைட்டிங் இல்லை, லெட்டர் ரைட்டிங் இதுக்கு பின்னாடி வரும், ஓகேவா? ஸோ டைலாக், நீ வந்து அதே ஏரியாவில் இருக்க ஒரு ஓல்டு லேடி வந்து அவங்களோட பிலாங்கிங்ஸ் தொலைச்சிட்டாங்க. ஸோ ஒரு டைலாக் ரைட்டிங் மாதிரி இதை வந்து நம்ம எழுதணும். ஸோ டைலாக் ரைட்டிங் பாரு. எஸ், பாத்தியா டைலாக் ரைட்டிங்? ஸோ இதை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, நீ என்ன சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்பிள், ஓகே? ஸோ நீ இதை மாற்றி எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் நீ கண்டிப்பாக எழுதலாம். எஸ், ஸோ நம்மளோட டயலாக் ரைட்டிங் உன்னோட ஓன் ரைட்டிங் தான். சிம்பிள் கான்வர்சேஷன் யூஸ் பண்ணி எழுது. அண்ட் நம்ம இப்போ லெட்டர் ரைட்டிங் பார்க்க போகிறோம். ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் த ரீசன்ட் காஜா சைக்ளோன். எஸ், ஸோ பார்க்கலாமா? எப்படி எல்லாமே எதே லைனில் இருக்குது பார்த்தியா? எஸ், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா? எஸ், இருக்கா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்மேட் இந்த லெட்டர் ரைட்டிங். ஸோ என்ன பண்ணுறோம்? ஃப்ரம் போடுறோம், டேட் போடுறோம், தென் வந்து நம்மளோட வாட் இஸ் தட், டியர், வாட் எவர் சம்திங், உன்னோட பேர், ஐ மீன் நீ யாருக்கு எழுத போறியோ அவங்களோட பேர். ஸோ பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சைக்ளோன் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஃபினிஷ் வித் யோர் ஃப்ரெண்ட்லி. யோர்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு போடாத, யோர் ஃப்ரெண்ட்லின்னு போடு அண்ட் யோர் நேம், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு லைன் அங்கே ஒரு லைன் அப்படிலாம் எழுதாத. ஸோ தேங்கிங் யூலாம் உன் ஃப்ரெண்டுக்கு நீ போட மாட்டேன், அதனால அதுவும் வேண்டாம், ஓகே? நெக்ஸ்ட் போஸ்டர் மேக்கிங். மேக் அ போஸ்டர் ஆஃப் எனி நேச்சுரல் டிசாஸ்டர் கிவிங் டீட்டெயில்ஸ் அபவுட் த டிவஸ்டேஷன் காஸ்ட். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி உன்னால் போட முடியாது. நீ என்ன பண்ணலான்னா சென்டராக ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கோ, அதை சுற்றி எப்படி ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணு. இல்லையா, மேலே ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கோ, ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிற மாதிரி, ஒரு எர்த் குயிக் நடக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிராஃப்ட் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே ஒரு 4 லைன் இந்த மாதிரி நீ அதுக்கு கீழே எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை ஒரே ஒரு வாட்டி படிச்சு பாரு பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னாலும் எடுத்துக்கோ. பார்த்துட்டியா? Next question. You are a volunteer in your locality to serve people who were affected by flood. So, நீ அங்க volunteer இருந்தா, what are the safer place taken once they have bad necessity? So, நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்றது தான் இங்க question. Okay? பாருங்க. If I am the volunteer serving people affected by flood, I will first ask them to remain calm and have patience. Then, in a gentle voice, I will give them the following instruction. So, be prepared இருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ பயப்படாதீங்க, கொஞ்சம் க்ளோத்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது அஃபிஷியல் டாக்குமெண்ட்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஈட்டபிள் ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது சின்ன சின்ன பாத்திரம் வேணும்னா எடுத்துக்கோங்க. அண்ட் டிஸ்கனெக்ட் ஆல் எலக்ட்ரிசிட்டி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளட் டைமில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ தேவைப்படுற வாட்டர் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்ப. ஸோ இதை தவிர்த்து உனக்கு ஓன் மைண்டில் இதை கேட்கும் போது நான் இதை செய்வேன் அப்படின்னு வரும் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டையும் இங்கே நீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கிம்மிங்னா என்ன, ஸ்கேனிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸ்கிம், ஸ்கேன். ஸோ ஸ்கிம்னா இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் நீ படிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அது ஜஸ்ட் ரீட் பண்ணிகிட்டே போவேன், அது வந்து ஸ்கிம்.
சரியா? ஸ்கிம்னா ஜஸ்ட் நீ சும்மா ஸ்விம் பண்ற மாரி வச்சுக்கோ. ஸ்கிம்னா ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்த நீ பார்க்குற, பார்த்துட்டு ஒரு இதுவா ஓகே அப்படின்ற மாரி தான் ஸ்கிம். ஆனா இதுவே ஸ்கேனிங் அப்படின்னா, அதே நியூஸ் பேப்பர ஒரு பர்ட்டிகுலர் பேஜ்ல நீ படிச்சு, அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் நீ ஸ்கேன் பண்ணுவல்ல, பர்ட்டிகுலரான இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது, அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. அல்ட்ரா ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அல்ட்ரா ஸ்கேன் எதுக்கு பண்றாங்க? எங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ இதுதான் அதோட டிஃபரன்ஸ். நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்கிம்மிங்னா லைக் மேலாப்ல படிக்கிறது. ஜஸ்ட் லைக் தட் ரீடிங். ஓகேவா? சோர்ஸ் ஆஃப் ரீடிங். இது ஸ்கேனிங்னா யூ சர்ச்சிங் ஃபார் த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன். என்ன பர்பஸ் ஆஃப் தட் வந்து படிக்கிறது. சரியா? இதுதான் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் உண்டான டிஃபரன்ஸ். இப்போ கிராமர் பார்த்துடலாம். ஸோ கிராமர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நிறைய பிட்ஸ் ஆஃப் கிராமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம்? கிளாஸ். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? கிளாஸ் பார்க்க போறோம். சரியா? ஸோ கிளாஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு. ஸோ கிளாஸ்னா என்னன்னா, இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் இருக்கு. இதுதான் கிளாஸ். இப்ப நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். சரியா? ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல விச் கண்டைன்ஸ், அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ல என்ன இருக்கணுமா? ஒரு சப்ஜெக்ட் இருக்கணுமா? ஒரு வேர்ப் இருக்கணுமா? ஸோ ப்ரிடிகேட்னா வேர்ப். சரியா? ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ப்ல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அது கூட வேர்பும் இருக்கணும். எஸ். சரியா? இதுதான் கிளாஸ் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ல சப்ஜெக்டும் இருக்கணும், வேர்பும் இருக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கிளாஸை வந்து நம்ம 2 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இண்டிபெண்டன்ட்னா என்ன? உனக்கு தெரிஞ்சிருக்கும். சுதந்திரமா இருக்கிறது. டிபெண்டன்ட்னா அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அப்படிதானே? ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் இதுதான் 2 டைப் ஆஃப் கிளாஸஸ். சரியா? ஸோ இந்த கிளாஸ் வந்து 2 டைப்ஸ்ல இருக்கு. என்ன 2 டைப்ஸ்ல இருக்கு? இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ். கிளாஸ்னா எப்படி கண்டுபிடிப்போம்? அது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ல சப்ஜெக்டும் இருக்கும், வேர்பும் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் கிளாஸ். அந்த கிளாஸை 2 விதமா பிரிக்கலாம். இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இண்டிபெண்டன்ட்னா என்ன? சுதந்திரமா. ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது தான் இண்டிபெண்டன்ட். அதுவே டிபெண்டான கிளாஸ் எப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து லைக் பெக் பண்ணி இருக்குமா, அந்த சென்டென்ஸ் இருந்தாதான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது தான் டிபெண்டன்ட் கிளாஸ். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? கல்பனா கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன். ஸோ கல்பனா ஒரு ஃபோன் வாங்கணும். பட் ஷீ டஸ் நாட் ஹாவ் இனஃப் மணி. இதை பாரு. இதே இப்போ விட்டுரு. சரியா? ஷீ டஸ் நாட் ஹாவ் இனஃப் மணி. அவகிட்ட காசே இல்லப்பா அப்படின்றது எப்படி இருக்கு? அவகிட்ட காசு இல்லை. இப்போ யாரோ உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல என்கிட்ட காசு இல்லை. அப்போ அது என்ன சென்டென்ஸ்? அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சரியா? நீ வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சொல்லிட்ட. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் பாரு. கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? கல்பனா வந்து ஒரு ஃபோன் வாங்கணும். நீ ஃபோன் வாங்கினியா? இல்லை, நான் ஃபோன் வாங்கணும். அப்போ அதுவும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். கரெக்டா? ஸோ ஒரு சென்டென்ஸில் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம். இல்லை, அதுவே ஒரு சென்டென்ஸில் டிபெண்டன்ட் இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ ஓன்ட் பாஸ் த எக்ஸாம். நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவியா? யூ ஒன்ட் பாஸ் த எக்ஸாம். நான் எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது இண்டிபெண்டான ஒரு கிளாஸ். பட் யூ ஒன்ட் பாஸ் த எக்ஸாம். நீ படிக்கலனா நீ பாஸே ஆக மாட்டடா. அப்போ நீ படிக்கலனா அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணுது? வேற ஒரு சென்டென்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சென்டென்ஸ் சொல்லுவோம்? டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? புரிஞ்சுதா? ஒரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் டிபெண்டோட கிளாஸ். ஓகேவா? ஸோ கவின் பாட் அ கார். ஸோ கவின் என்ன பண்றான்? ஒரு கார் வாங்குறான். கவின் பாட் அ கார். ஹி பாட் அ கார். அவ்வளவுதான். அது முடிஞ்சு போச்சு. அது வந்து என்ன கிளாஸ்? இண்டிபெண்டான ஒரு சென்டென்ஸ். சரியா? விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ்.
அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்? அப்ப அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகல. அப்படிதானே? அப்ப அது என்ன கிளாஸா இருக்கும்? அப்ப அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் அதுக்கு தேவைப்படுது. ஓகேவா? Sanjay is a tallest player though he is out of form. ஸோ அவன் வந்து என்னவா? சஞ்சய் வந்து ஒரு டாலஸ்டான பிளேயர். அவன் விளையாடுறதுல ரொம்ப ஹைட்டான ஒரு பையன். அவன் குரூப்லேயே அவன் ஹைட்டான பையன். சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட். அதுவே டிபெண்டன்ட்க்கு பார்க்கலாம். தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அவன் என்ன அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்றது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். சரியா? ஸோ அதனால அது வந்து டிபெண்டன்ட். வெரி ஈஸி. டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னா ஃப்ரீ. அது வந்து அந்த சென்டென்ஸ்ல வந்து எதையும் சார்ந்து இருக்காது. அதுவே டிபெண்டன்ட்ல ஒரு சென்டென்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ இருந்தாதான் அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து சுதந்திரமா இருக்கு. அது வந்து அதோட மெயின் ரோலை பிளே பண்ணுது. அதனால இண்டிபெண்டன்ட் கிளாஸை நம்ம வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து எப்படி இருக்கும்? ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும். தே கேன் ஸ்டாண்ட் அலாங் அண்ட் எக்ஸ்பிரஸ் த கம்ப்ளீட் தாட். எஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தனித்து நிற்குமா? அது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ்ல கொடுக்கும். அது வந்த வேலையை அது கம்ப்ளீட்டா முடிச்சிடும். எந்த மாதிரி ஒரு விட்டு வச்சுட்டும் போகாது. சரியா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதோட வேலையை அது பர்ஃபெக்டா முடிச்சிடும். அதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ நீட் அ புக். மேரி ப்ரிஃபர் காஃபி. ஸோ மேரி ப்ரிஃபர் காஃபி. அவ்வளோதான். மேரி வந்து காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுறா. ராம் இஸ் அ குட் வாலிபால் பிளேயர். ஸோ இது எதுவுமே லைக் இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே டிபெண்ட் எப்படி இருக்கும்னா டிபெண்டோட இன்னொரு பேர் என்னன்னா சப்பார்டினேட் அப்படின்னு சொல்லலாம். சப்பார்டினேட்னா லைக் இன்னொருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி. சரியா? இன்னொரு சென்டென்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது தான் சபார்டினேட். ஸோ சபார்டினேட் கிளாஸ் இட் கண்டெயின் அ சப்ஜெக்ட் அண்ட் அ வெர்ப். ஸோ இதுலயும் என்ன இருக்குமா? சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கும். ஆனா பட் இங்க பத்தியா பட் எக்ஸ்பிரஸ் அந்த கம்ப்ளீட் தாட்டை வந்து அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாதான். அதுலயும் சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கும், இதுலயும் சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கும். ஆனா அது கம்ப்ளீட்டா ஒரு சென்டென்ஸை முடிக்கும், ஒரு தாட் கொடுக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனா இது வந்து does not express a complete thought or a complete information. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இங்க பாரு, when it is rain அப்போ என்ன நடக்கும்? இதுக்கு பின்னாடி ஒரு சென்டென்ஸ் நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ அதுதான் இங்க இருக்கிறது வந்து இண்டிபெண்டா இருக்கும். ஸோ இது நமக்கு டிபெண்டா இருக்கு. பிகாஸ் யூ ஆர் லேட். அப்போ இங்க என்ன வரும்? அப்போ இங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சரியா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸை நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸை எத்தனை விதமா பார்க்கலாம் அப்படின்னா அட்ஜெக்டிவ், adverb அண்ட் noun. ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ கிளாஸ்னா என்ன? கிளாஸ்ல என்ன இருக்கும்னு யோசிச்சு பாரு. நான் என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். இதுதான் கிளாஸ். இப்போ நம்ம அடுத்தது ஃப்ரேஸ் படிப்போம். அதில் உனக்கு கன்ஃபியூஸ். அப்போ கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா கண்ணை முடிக்கும். ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். அண்ட் இதுதான் நம்மளோட கிளாஸ். சரியா? இது வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் வேர்ட், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட் மீனிங் அதெல்லாம் நீ பார்க்காத. ஒரு குரூப் ஆஃப் வேர்ட், ஒரு பக்கம் சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு பக்கம் அந்த வேர்ப் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ். இந்த கிளாஸை வந்து நம்ம 2 விதமாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இண்டிபெண்ட், டிபெண்ட். இண்டிபெண்டோட இன்னொரு பேர் மெயின், டிபெண்டோட இன்னொரு பேர் வந்து சப்பார்டினேட். இந்த டிபெண்டை நம்ம எத்தனை விதமாக பிரிக்கிறோம்? 3 விதமாக பிரிக்கலாம். அட்ஜெக்டிவ், adverb, noun. ஸோ இப்போ நார்மலாக ஒரு நவுன்னா என்ன? எதை பற்றி பேசும்? நேமிங் திங்ஸ், அப்படிதானே? இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன? which describes the noun. அப்போ adverb-ஓட நேம் என்ன? அந்த ly ஆட் பண்ணி வருது. which answer to the question how many, which, what type அப்படின்றது. சரியா? ஸோ இப்போ பாரு, இந்த adjective clause-னா என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் adjective-னா என்ன? டிஸ்கிரைப் பண்ணோம், இல்லைனா more information about the noun. இதுதான் நம்மளோட ஜென்ரலான adjective-ஓட what is the description. அப்படிதானே? adjective-னா ஒரு நவுனை பற்றியோ அதிகமாக சொல்லும், இல்லைன்னா மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். which means tells us so which one, what kind or how many. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற கொஸ்டினை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அட்ஜெக்டிவை டிபெண்ட் பண்ணி வர சென்டென்ஸை அட்ஜெக்டிவ் கிளாஸ், அவ்வளோதான். சரியா? நவுனை டிபெண்ட் பண்ணி வர சென்டென்ஸை நவுன் கிளாஸ், ஆட்வர்பை டிபெண்ட் பண்ணி வர சென்டென்ஸை வந்து ஆட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்வர்ப்ல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்? விச் ஒன், வாட் கைண்ட், ஹவு மெனி, இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ அட்வர்ப்ல என்ன மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா when, where, how, what extent or under what condition. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இல்லை ஆன்சர் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்? அட்வர்ப் அப்படின்னு சொல்லணும். இப்போ நவுன், ஸோ நவுனோட வேலை என்ன? பிளேஸ் ஆஃப் அ நவுன். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நவுன் அந்த நேமிங், சரியா? அந்த நேமிங்கோட பிளேஸை அந்த சென்டென்ஸில் சொல்கிறது, அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ இப்போ அட்ஜெக்டிவ் என்ன சொன்னேன்? டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபை அபவுட் த நவுன். ஓகேவா? அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்? விச் ஒன், வாட் கைண்ட், ஹவு மெனி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணும். த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த டேபிள் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். ஸோ என்ன புக், வாட் கைண்ட் ஆஃப் புக் அப்படின்றது, சரியா? Then she was happy because her father gave her a watch. Who gave her a watch? When, எப்போ கொடுத்தாங்க? வேர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது. now this is the best route that I know. so this is the best route அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு நவுனை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? so that is noun clause. நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ கிளாஸ் பார்த்துட்டோம். ஸோ கிளாஸ்னா கண்ணை மூடி யோசி. கிளாஸ்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், இதுதான். ஓகேவா? இப்போ ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரேஸ்னாலும் அதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். பட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பத்தியா? group of words that forms a meaningful unit. So இதுல இருந்தா ஒரு meaningful unit வரும். ஆனா it is not a complete sentence. அந்த sentence வந்து அதுல complete ஆகாது. சரியா? In other word. So இத வேற விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, classல வந்து நமக்கு subject இருக்குமா and verb இருக்குமா, பட் இங்க வந்து சப்ஜெக்டும் வேர்பும் இருக்காது. ஒரு குரூப் ஆஃப் வேர்டு தான் ஒரு மீனிங்ஃபுல்லான யூனிட்டை கொடுக்கும். ஆனா இங்க சப்ஜெக்ட் வேர்பு இருக்காது. சப்ஜெக்ட் வேர்ப் இருந்தா அது என்ன சொல்லணும்? கிளாஸ். சப்ஜெக்ட் வேர்ப் இல்லைன்னா அது வந்து ஃப்ரேஸ். அவ்வளவுதான். சரியா? ஓகே, இப்போ ஃப்ரேஸ் பார்த்துடலாமா? த பிளாக் ஹேட். ஸோ இங்கே த ஹேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பிளாக் ஹேட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? த டெலிகிராம் plane blown away. The telegram plane in the wind. So example பாரு. The red umbrella was blown away in the wind. So இங்க the red umbrella is the phrase over here. Okay? Okay, there are several kinds of phrase in the English language. Some common one are described. So noun phrase. So noun oda clause பார்த்தோம் இல்லையா? So இப்போ noun phrase பார்க்கலாம். அதே தான். Noun is a group. Noun phrase is a group of word made up of noun and its modify. அதே description தான். The car வந்து என்னது? It's an object, right? It's a noun. அப்ப என்ன பண்றாங்க? அந்த காரை அதிகமா modify பண்ணி சொல்றாங்க. The white car. டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா மாடிஃபை பண்ணி அந்த நவுனை ரொம்ப மாடிஃபை பண்ணி சொல்றாங்க. த ஷாப் அப்படின்றது பல த புக் ஷாப். அது த வேற ஏதாவது ஸ்டேஷனரி ஷாப்பா இருக்கலாம். அது ஏன் த புக் ஷாப்? அப்ப அந்த நவுனை பத்தி என்ன பண்றாங்க? அதிகமா மாடிஃபை பண்ணி சொல்றதுனால அது நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லணும். Example, the pink house is for sale. ஏன் the house is for sale அப்படி போடக்கூடாது. The house is for sale அப்படின்னு போடலாம் இல்லையா? ஏன் the pink house அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா அந்த நவுனை பத்தி அவங்க அதிகமா அந்த ஒரு phrase யூஸ் பண்ணி சொல்றதுனால அது வந்து அங்க pink house அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ verb phrase. ஸோ நவுனை பத்தி அதிகமா. ஓகேவா? இப்போ verb பத்தி அதிகமா. group of word அதே தான். modify what. ஸோ இது என்ன பண்ணும்? மேட் ஆஃப் verb, helping verb and modify. அதே திங் தான் இதுக்கும். ஓகேவா? ran quickly to catch soaps. ஓடு, ஓடி போய் புடிடா, சீக்கிரமா ஓடி போய் புடிடா. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ்.
telegram, it's the same example. You have woken up everyone in the house. So இங்க என்ன நமக்கு வந்து இதா இருக்கு, phrase-ஆ இருக்கு, have woken up. Okay, so verb கூட சேர்ந்து வர phrases. Next, prepositional phrases. So preposition na enna உனக்கு தெரியும் இல்லையா, in, on, under, for, over, between, inside, outside, இதெல்லாம் தான் நம்மளோட preposition. So அது கூட வர phrases தான் என்ன சொல்லுவோம் நம்ம, phrases na என்ன இருக்கும், group of word இருக்கும், subject, verb இருக்காது, இதுதான் phrases. So preposition என்ன, அந்த preposition கூட இந்த phrase சேர்ந்து வரப்போகுது, அவ்வளவுதான். Example பாரு, on the boat. So on என்னது preposition, the boat is a phrase. Okay, over the tree, in the school, the present, inside the box, inside the big box is mine. So இங்க பாரு, இங்க present, இங்க ஒரு ரிலேஷன் இருக்கா, ஸோ இங்கே செகண்ட் ரிலேஷன் இருக்கு, இந்த ரெண்டு ரிலேஷனுக்கும் ஜாயின் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரப்போசிஷன் phrases அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இன்சைட் த big box is the preposition phrases. Now, identify the dependent clause or phrase in the following sentences and underline them. So, ஒரு sentenceல டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ரேஸாகவும் இருக்கலாம், அதை கண்டுபிடிச்சி நீ அண்டர்லைன் பண்ணால் போதும். சரியா, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, texting on his phone, the man served into a ditch. ஸோ இப்போ இங்கே எந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, எது கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, யோசிச்சு பாரு. ஸோ இது கம்ப்ளீட்டாக இருக்கா, அப்போ இது இண்டிபெண்டன்ட். ஓகேவா, ஸோ அப்போ இது என்னது, டிபெண்டன்ட். சரியா, ஸோ இதுதான் நம்மளோட டிபெண்டன்ட். It isn't necessary to cram all things if you have studied a little each day. So இப்போ இந்த சென்டென்ஸை பிரிச்சு பாரு, if you had studied a little each day, எப்படி இருக்கு, கம்ப்ளீட்டாக இருக்கா, அது நீ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கலாம். if you have studied a little each day, அப்போ இது என்ன கிளாஸாக இருக்கும், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். சரியா, then we climbed up the hill to enjoy the view. To enjoy the view எப்படி இருக்கு, ஒரு group of word, ஆனா to enjoy the view அது எப்படி இருக்கு, ஒரு லைக் கம்ப்ளீட்டான சென்ஸ் கொடுக்கல, அப்படிதானே, சப்ஜெக்டும் இல்லை வேர்பும். அப்போ அது என்னது நமக்கு, phrase. Next, I enjoyed painting during my holidays. So எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், I like painting, I like dancing, I enjoy swimming, but during my holidays அது எந்த விதமான ஒரு கம்ப்ளீட் சென்ஸும் இல்லை, அதில் சப்ஜெக்டும் இல்லை வேர்பும் இல்லை, அதனால அது என்னது, phrase. சரியா, then whether he attended the party or not, I have decided to go. இப்போ இதுதான் நம்மளோட இண்டிபெண்டன்ட் கிளாஸ். I decided to go, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி படிச்சு பாரு, whether he attended the party or not, அவன் அதை அட்டன் பண்ணானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டிபெண்டன்ட். சரியா, I will stop playing the drum when you go to school. When you go to school, it's a complete thing. Yes, no. So it's a dependent. Okay va, okay, then complete the following sentences using appropriate prepositional phrases. So இங்கே answers கொடுத்திருக்கேன். I would like to order coffee instead of tea. Then dash the rain, we went out. In spite of the rain, we went out. Dash fire, in case of fire, break the glass to escape. We have the fourth one. I am standing here, dash my friend, on behalf of my friend. We solved the problem, dash a new device. So we solve by the means, okay va, by the means of. Dash, we are impressed with their performances. In general, we are impressed with the performances. So first முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன முடிச்சிருக்கோம், clause, phrase முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா,
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நான் ஃபைனைட் வேர்ப். ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்னா ரொம்ப ஈஸி. இந்த நான் ஃபைனைட் வேர்பை நம்ம வேர்பல் அப்படின்னு சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் verb. ஸோ நான் ஃபைனைட் verb இருக்கு இல்லையா, ஸோ அப்போ எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம், verb பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம். டஸ் நாட் இண்டிகேட் டென்ஸ். இதில் வந்து எந்த விதமான ஒரு டென்ஸும் நமக்கு வந்து வராது. ஸோ டென்ஸ் என்ன பண்ணுமா, இண்டிகேட் பண்ணாது. சரியா? த நான் ஃபைனைட் verb ஆர் கால்ட். ஸோ இந்த நான் ஃபைனைட் verb-ஐ மூணா பிரித்து எழுதலாமா, எப்படின்னா ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபிள்ஸ். ஸோ இது மூணு விதமாக இந்த நான் ஃபைனைட் வேர்பை நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ நான் ஃபைனைட்னா என்ன சொன்னேன், அதில் எந்த டென்ஸும் வராது. ஆனால் இதுவே ஃபைனைட் வேர்பில் என்ன வருமா, இண்டிகேட் டென்ஸ். டென்ஸ் வருமா, அந்த டென்ஸ் வந்து அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுமா. இப்போ ஹீனா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கு இல்லையா, ஸோ அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் என்ன ஆகுமா, அந்த டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆனால் அது வந்து ஃபைனைட். ஸோ டென்ஸும் இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அது வந்து நான் ஃபைனைட் வேர்ப். சரியா? ஸோ இந்த நான் ஃபைனைட் வேர்ப் டஸ் நாட் இண்டிகேட் டென்ஸ் அண்ட் டஸ் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். ஸோ இதுதான் இது உண்டான டிஃபரன்ஸ். ஸோ ஃபைனைட் வேர்பில் என்ன இருக்கும், டென்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் டென்சஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள், அருண் இன்வைட்டட் சுரேஷ் டு ஹிஸ் டாட்டர்ஸ் பர்த்டே. ஸோ அருண் வந்து ஒரு சப்ஜெக்ட், சுரேஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட். இன்வைட்டட் வந்து எப்படி டென்ஸ் மாறி இருக்கு பார்த்தியா. ஸோ அவன் ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டுருக்கான். எது கூப்பிட்டுருக்கான், அவனோட டாட்டர் பர்த்டே கூப்பிட்டுருக்கான். ஸோ நம்பரை வச்சு நம்மளால ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். ஓகேவா? ஹர் ஃப்ரெண்ட்ஸ் presented the girl with the toy. His friends presented a watch. ஸோ இங்கே his friend. ஸோ hisன்றது ஒருத்தர் தான், அப்போ வந்து அங்கே எஸ் போடல. ஸோ ஃப்ரெண்ட். சரியா? his friend presented a watch. ஸோ டென்சஸை வச்சு நம்மளால சப்ஜெக்டை மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபைனைட்டை எப்படி மூணு விதமாக பிரிக்கலாம்னு சொன்னேன். ஜெரண்ட், நெக்ஸ்ட் வந்து நான் இன்ஃபினிட்டிவ், தேர்ட் ஒன் வந்து பார்ட்டிசிபிள். ஸோ பார்ட்டிசிபிளே நமக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. ஸோ ஜெரண்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப ஈஸி. ஜெரண்ட்னா இங்கே வந்து வேர்ப் வரும். வேர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும்னா அதுதான் நம்மளோட ஜெரண்ட். சரியா? ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதும் போது அந்த ஜெரண்ட் என்னவா மாறும் அப்படின்னா நவுன் ஃபார்மா மாறும். ஃபார்ம்ஸ் நவுன். சரியா? ஜெரண்ட்னா என்ன, வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா ஜெரண்ட். அந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி சேர்ந்ததுனால அது நவுனா மாறிடும். அதுக்கு பேர் தான் ஜெரண்ட். வாக்கிங் இஸ் அ ஹெல்தி ஹேபிட். ஸோ இப்போ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்னன்னா 2 plus verb, அவ்வளவுதான். ஸோ 2 plus verb வச்சு வரதான் இன்ஃபினிட்டிவ். இதுவே 2 இல்லாம வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ், ஐ மீன் பிளெயின் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லணும். சரியா? ஸோ பார்ட்டிசிபிள் வந்து ப்ரெசண்ட்டும் இருக்குது பாஸ்ட்டும் இருக்குது. ஸோ ப்ரெசண்ட்டுன்னு வந்தால் நமக்கு என்ன வரும், ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். இதுவே பாஸ்ட்டுன்னு வந்தால் இடி ஃபார்மில் வரும். இதுதான் இதோட டிஃப்ரென்சஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ இப்போ இந்த அண்டர்லைன் வேர்டை வச்சு இது இன்ஃபினிட்டிவா இல்லை நான் இன்ஃபினிட்டிவா நீ கண்டுபிடிக்கணும். தே வென்ட் டு ட்ரை. ஸோ டூ அப்படின்னு இருக்கு, அப்போ அது என்ன வரும், நான் இன்ஃபினிட்டிவ். ஸோ நான் இன்ஃபினிட்டிவ் என்ன, 2 plus verb வருது. சரியா? ட்ரையிங் இஸ் ஈஸி. அப்போ இதில் என்ன இருக்கு, verb plus ing இருக்கு. அப்போ இதை நம்ம ஜெரண்ட் சொல்லலாம். இன்ஃபினிட்டிவ்ல நமக்கு என்ன இருக்கும், ஜெரண்ட்ல இருக்கு. ஹேவிங் ட்ரைடு, ஸோ இடி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஆல் ஐ கேன் டூ இஸ் ட்ரை, அப்போ வெறும் verb ஃபார்ம்ல இருக்கு, இன்ஃபைனைட். ஓகேவா? இஃப் ஷீ ட்ரைட் ஷீ வுட் சக்சீட். திஸ் இஸ் ஆல்சோ ஃபைனைட். ஓகே. So infinites and gerund, infinitives and gerund. So infinitive and gerund. Infinitive na enna sonna, 2 form vachi varudhu. 2 form illena enna varum, bare infinitive or plain infinitive. சரியா? வெறும் eat, swim அப்படி வந்தா அது வந்து like what is that, bare infinitive. To swim, to eat,
to speak அப்படின்னா என்னது அது வந்து infinitive அப்படின்னு சொல்லணும் இப்போ gerund நான் என்ன சொன்னேன் verb கூட ing form வரும்போது அந்த verb form என்னவா மாறும் noun form மாறிடும் அவ்வளவுதான் the infinitive is often called as to verb so infinitive na to கூட verb வரணும் அவ்வளவுதான் வேற பெருசா எதுவுமே இல்லை இங்க நிறைய வந்து கொடுத்துருக்கறதுனால அதை பார்த்தோன்னே உனக்கு மயக்கம் வந்துடும் அப்படிலாம் நினைக்காது சரியா ஸோ infinitive may be used without to so without to வந்தா என்ன சொன்னேன் ஒன்று அது plain infinitive இருக்கணும் இல்லைன்னா bare infinitive to வந்தா infinitive to வரலன்னா அது வந்து plain அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தியா do அப்படின்னு வந்திருக்குல்ல ஸோ அது வந்து என்னது bare infinitive ஸோ இப்போ இந்த infinitive and gerund வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தா shall, may, will, might, do, would, did, would, make, need, see, dare, least and must. So இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட infinitives and gerunds வரும். So இந்த tabular column கண்டிப்பா நீ வந்து like memorize பண்ணியே ஆகணும். The infinitive may function as a subject. So இது ஒரு subject இருக்கலாம் ஒரு direct object இருக்கலாம் இல்ல subject complement adjectives or adverb. So subject இருக்கலாம் object இருக்கலாம் adjective இருக்கலாம் இல்ல adverb இருக்கலாம் ஒரு sentenceல சரியா although an infinitive is easy to locate. So infinitive நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் verb கூட to முன்னாடி வரணும் அவ்வளவுதான் அது வந்து அது infinitive. What function it has in the sentence depends on the meaning. So, அந்த to plus verb form plus அதோட meaning வச்சு தான் அது adjective-ஆ இல்லைன்னா adverb-ஆ அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா next பார்த்துடலாம் next infinitives and gerunds to wait seemed foolish so to இங்க இருக்கு அப்படின்னா அது என்னது subject okay we intended to leave so to இருக்கு இங்கேயும் to fly to resist to learn so இப்போ to இருக்கிறதுனால அது வந்து நம்ம infinitive அப்படின்னு சொல்லிட்டோம் பட் அது என்ன அப்படின்றத நம்ம சென்டென்ஸோட மிச்ச சென்டென்ஸை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கு சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்டாக adjectives-ஆ இருக்கு adjective and it can be adverb so இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் balance remaining sentence வந்து பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேவா a gerund is an action word that ended in ing and function as a noun so இது already சொல்லியாச்சு now identify the subject read the following pairs of sentence identify the subject so இதை கண்டுபிடிக்கிறோம் படிச்சுட்டு இதோட subject மட்டும் நீ underline பண்ணு இதுல வந்து direct object இதுதான் direct object so படிச்சு பார்த்துட்டு underline பண்ணு identify the subject complement தான் என்ன extra informations கொடுக்கிறது ஓகேவா so இதோட preposition so முன்னாடி இதுக்கு பத்தியா இங்க preposition இருக்கு object of the preposition so prepositionக்கு அப்புறம் வரதா object okay so next இங்க வந்து ஒரு role play like a dialogue writing so dialogue writing கொடுத்திருக்கு using of gerund so gerund யூஸ் பண்ணியும் infinitive யூஸ் பண்ணியும் ஒரு dialogues கொடுத்திருக்கு so இத நீ படிச்சு பாரு role play மாதிரி just have a look quick look of it சீக்கிரம் பாரு ஓகேவா பார்த்தாச்சா okay so next so இங்க questions கொடுத்திருக்காங்க in bracket you have a word so இத நீ என்ன பண்ணனும்னா இத what is it where are the heads of the astronaut so இது வந்து infinitive-ஆ இல்ல gerund-ஆ அப்படின்னு நீ அங்க வந்து sentence ஏத்த மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணி எழுதணும் the astronaut managed dash complete their training in record time so இங்க என்ன வரும் to complete so to complete okay va they learned how dash to survive they learned how to survive in a space without gravity then the best astronaut almost quit so quit na என்னது quit to trying அப்படி வராது quit trying so இங்க வந்து நமக்கு வந்து இங்க சரியா ing gerund வரும் their mission appeared to be so to be here next these Marina encouraged him by standing it's not good dash quit the project right at the end quit to quitting அப்படின்னு வருமா இல்ல to quit கிடையாது just you add ing so it's a gerund okay
Yes, next பாரு, to achieve. If you give up, dash, if you give up to studying, அப்படி நம்ம சொல்லுவோம். If you give up to studying, if you give up studying, so gerund. verb கூட ing சேர்க்கிறோம். இங்க என்ன வரும்? assist to help. The next, preparing, so ing. Okay ba? Then traveling, L, so இங்க 2 L, ஒரு L தான் இங்க இருக்கு, நீ எழுதும் போது 2 L வரும். To visit, here to walk. Walking, and here say is there, saying. Then we really look forward to meet. To meet, here finding. ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து நீ சொல்லி பாரு, அங்கே ஜெரண்ட் வருமா, ஜெரண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது, அண்ட் இன்ஃபினிட்டிவ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு எழுது. சரியா? want us to take. Then traveling to far away planets involve dash risk our lives for the thrill of discover. Risking. Then blasting, gerund form. Okay, would you like accompanying us அப்படின் வராது இல்லையா? would you like accompanying us, would you like to accompany அப்படியே இந்த வேர்ட் எடுத்து இங்க போடு, accompany us. during our training we have got us to dash p, to be. Then weightless and dash living. Next நீ யோசிச்சு பாரு, scientists admit to dash b. so இப்போ இங்க 2 இருக்கு, இங்க b இருக்கு, so to be form, அப்ப being வரும் இல்லையா? Then traveling. We told them dash come. We told them to come searching. We have been taught how to endure hardship during our training, and now we cannot afford to waste money. so நம்மளோட லைக் புக் பேக் கிராமர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்கிம்மிங், ஸ்கேனிங், போஸ்டர் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங் பார்த்துருக்கோம், அண்ட் clause, phrase. so clauseல different 3 types, adjective, adverb and noun clause. then இதுலயும் அதே மாதிரி adjective, noun, verb and prepositional clause. இது மூணுமே பார்த்துருக்கோம். and infinitive and gerund. infinitive-னா to வச்சு வரும், gerund-னா verb கூட ing வச்சு வரும். ஸோ இதுதான் நம்மளோட கிராமர் பார்ட். ஸோ புக்கில் இருக்கிற பெரிய பெரிய டெஃபினிஷன்ஸு லைன் பை லைன்ஸ்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாத. ஓகேவா? ஸோ சிம்பிளான டேர்ம்ஸ் வச்சு தான் உன்னால் வந்து கிராமர்லாம் படிக்க முடியும், பேஜாக வச்செல்லாம் படிக்க முடியாது. ஸோ இப்போ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட லெசனோட மைண்ட் மேப் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம லெசன் ஓல்டு மேன் ரிவர் படித்தோம் இல்லையா? மைண்ட் மேப் எதுக்காக? ரீகால் செஷனுக்காக. சரியா? ரீகால் பண்ணி பார்க்கணும். ஸோ மைண்ட் மேப்பை வச்சு நம்ம ரீகால் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ மைண்ட் மேப்பில் இங்கே வந்து டாபிக் போட்டுக்கோ. ஸோ டாபிக் போட்டுக்கோ. ரெய்னி டே இருக்குது. ஸோ பெட்டி இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க?
ரூமில் இருக்காங்க, டிசைடட் டு ஸ்டே இன்டோர். ஸோ இன்டோரில் இருக்காங்க. ஸோ பவர் வந்து கட் ஆயிடுச்சு, டெலிஃபோன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. H1 ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க்கை வந்து ஜிம் கொடுத்தான். ஸோ ரோஸ் வந்து என்ன பண்ணுறா, ரோஸ் வந்து சிஸ்டர் வந்து தூக்கிக்கிட்டு அந்த அட்டிக்கு போனாங்க. தென் ரிவர் வந்து அதிக ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணாரு, சீன் 2ல மிஸ்டர் பீட்டரும் அந்த நர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்படியே ஸோ ஹெல்ப் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா தேங்க்ஸும் யாருக்கு, அந்த ரெட் கிராஸ் எமர்ஜென்சி கமிட்டிக்கு தான் போகணும். லைக் சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த எல்லா தேங்க்கும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுக்குவாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ஞாபகம் இருக்கா நம்ம இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டோரிஸு? எஸ். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னோட ஹோம்ஒர்க் வெரி சிம்பிள். ஸோ ஓகே, phrases and clauses. ஸோ ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நோட் எடுத்து ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி படித்து பார்த்து ஒரு சின்ன ட்ராபேக் மாதிரி போட்டால் போதும். ஒரு சின்ன மைண்ட் மேப், இது ஓகே, இந்த இது இருக்குது, இந்த இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து அதில் நீ ட்ரா பண்ணி பாரு. சரியா? அண்ட் இதோட நம்ம இந்த லெசனை முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஓல்டு மேன் ரிவர் பார்த்துருக்கோம். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் அதில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. சரியா? ஸோ அது எல்லாமே பாரு. ஸோ நீ அதை படித்தாலே உன்னால் ஆல்மோஸ்ட் என்ன பண்ண முடியும், டீட்டெயில் லைக் சம்மரி பேராகிராஃப் ரைட்டிங் வந்து கவர் பண்ண முடியும். அண்ட் அதில் இருக்கிற ஓன் ரைட்டிங்ஸை பார்த்துட்டு டீட்டெயில் ஓன் சம்மரி சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவும் பார்த்துடணும். அடிஷ்னலாக நமக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இதை ஸ்கிம் பண்ணு, ஸ்கேன் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் கிராமர், கிளாஸ், ஃப்ரேஸ். ஸோ கிளாஸில் இருக்கிற டிஃப்ரென்சஸ், ஃப்ரேஸில் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ டூ வேர்ப் வந்தால் என்னது, இன்ஃபினிட்டிவா இல்லை ஜெரண்டா, ஜெரண்ட்னா எப்படி வரும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் புக் பேக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்தராக உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் காமெண்ட்டில் சொல்லு. we will help you to the utmost to carry you. So don't hesitate to ask your doubts. Okay? So with this, I'm signing off. Thank you all so much. Have a great day.